ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்துடைய தொடர்ச்சி. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 19வது பதம். தம் பிரியமானம் சமுபஸ்திதம் கவிம் பிரஜா விசர்கே நிஜசாசனார்கணம் அபாஷ ஈஷஸ்மித சோஷிஷா கிரா பிரிய பிரியம் பிரீத்தி மனஹ கரே ஸ்ருஷன். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். என்ன அழகான ஸ்லோகம்னா, இங்க பிரம்மாவுக்கு பகவானுக்குள்ள ரிலேஷன்ஷிப், பிரம்மாவுக்கு பகவானுக்கு எந்த மாதிரி உறவு இருக்கு. தம் பிரியமானம் சமுபஸ்திதம் கவி, பகவானுக்கு பிரியமான பிரம்மதேவர், பிரம்மதேவருக்கு பிரியமான பகவான். இதுதான் ரிலேஷன்ஷிப். பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையே உள்ள உன்னதமான அன்பு பரிமாற்றம் உறவு, ரிலேஷன்ஷிப். இந்த உறவு வேற யாருக்குமே கிடையாது. பகவானுக்கும் பக்தனுக்கும் மட்டும்தான் உறவு இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கு. அன்பு உறவு, அன்பான உறவு. இந்த உறவு முறைய பகவானோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, உறவுல இருக்கிறது. இது யாருக்கு சாத்தியம்னா பக்தர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். யோகிகள், ஞானிகள், தத்துவவாதிக, மனக்கற்பனையாளர்கள், நாத்திகர்கள், பொறாமைக்காரங்க, இவங்களுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. இவங்களுக்கு யாருக்குமே சாத்தியம் இல்லை. ஏன்னா ஏன் இவங்களுக்கு யாருக்குமே சாத்தியம் இல்லை? இப்ப சொன்னவங்க யாருக்குமே ஏன் பகவானுக்கு இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் சாத்தியம் இல்லை, உறவு முறை சாத்தியம் இல்லை. சரி, பொறாமைக்காரங்க இருக்காங்க, அப்புறம் பொறாமை கொள்றாங்க பகவான். சிலர் அதுல சிலர் தனியே கடவுளா நினைக்கிறாங்க. அப்புறம் பகவானுக்கு ரூபம் இல்ல நினைக்கிறாங்க, பகவானுடைய ரூபம் பௌதிகமானதுன்னு நினைக்கிறாங்க, அவருடைய உருவமற்ற தன்மையை வழிபடணும்னு நினைக்கிறாங்க, அவருடைய பரமாத்ம ரூபத்துல இரண்டரை கலக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு பகவானுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, உறவே கிடையாது. டைரக்ட் ரிலேஷன்ஷிப், நேரடி உறவு கிடையாது. யோகிகளும் ஞானிகளும் பகவானோட தொடர்பு கொள்றாங்க, ஆனா மறைமுகமா தொடர்பு கொள்றாங்க. அவருடைய பரமாத்ம ரூபத்தை அணுகிறதோ இல்ல பிரம்மத்தை அணுகிறதோ அது நேரடியான தொடர்பு இல்லை. டைரக்ட் ரிலேஷன்ஷிப், நேரடியான உறவு பக்தருக்கு மட்டும்தான் சாத்தியம். அதான் இந்த ஸ்லோகத்துல பகவான் பிரம்மாவை பாக்குறாரு. இவ்வளவு நேரம் பிரம்மா பேசிட்டு இருந்தது இந்த அத்தியாயத்துல படிச்சோம். இனி அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல பகவான் பேச போறாரு பிரம்மா கிட்ட. சோ தன் முன்னே பிரம்மா இருப்பதை கண்ட பகவான் ஜீவராசிகளை படைப்பதற்கு தகுதி வாய்ந்தவராக அவரை ஏற்றுக்கொண்டார். ஏன் பகவான் பிரம்மாவை ஜீவராசிகளை படைக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவரை ஏற்றுக்கிறாரு? சரி, பொறாமையற்றவரா? ஏன் பிரம்மா பொறாமையற்றவரா இருக்காரு? பகவானை குறிச்சு ஒருத்தர் தவம் பண்ணா மட்டும் அவரை புரிஞ்சுக்க முடியுமா? பகவானை ஏற்றுக்கொண்டவனால புரிஞ்சுக்க முடியுமா? வேத ஞானத்தை படிக்கிறதுனால புரிஞ்சுக்க முடியுமா? ஹரே கிருஷ்ணா பிரபு, பகவான் பக்தர்களுக்கு சேவை செய்வது மூலமாக இல்லையே. பகவான் பக்தர் அப்ப பிரம்மா கிட்ட எந்த பக்தரும் கிடையாது, பகவான் மட்டும்தான் நிக்கிறாரு அவர் முன்னாடி. சோ இங்க கேள்வி என்னன்னா, தன் முன்னே பிரம்மா இருப்பதை கண்ட பகவான் ஜீவராசிகளை படைப்பதற்கு தகுதி வாய்ந்தவரால் அவரை ஏற்றுக்கொண்டார். ஏன் ஏற்றுக்கொண்டார்? தன் விருப்பப்படியே அவரால் ஆளப்படுவதற்கும் தன் உடன்படுறார். அவர் விருப்பப்படியே எல்லாம் நடக்கட்டும்னு பகவான் தன்னை அவர் இடத்துல ஒப்படைக்கிறார். பகவான் அவருக்கு படைக்கிறதுக்கான தகுதி இருக்குன்னு நினைக்கிறார். ஏன்?
தன்னுடைய பக்தனுக்கு வந்து உயர்வு கொடுக்கணும்னு நினைக்கிறார் பிரபு. இல்ல இல்ல, நீங்க என்ன சொன்னீங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு நிமிஷம், ஆன்லைன்ல இருக்கிறவங்க அப்படியே லைன் வெயிட் பண்ணுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல, ஆன்லைன்ல இருக்கிறவங்க சொல்லுங்க, கை தூக்குங்க, யாருக்கு பதில் தெரியும்? ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரம்மனுக்கு வந்து அந்த அறிவு இருக்குங்க பிரபு, அந்த தகுதி இருக்குங்க பிரபு, இல்ல அதனால இல்ல, கொடுத்தாரு. நோ, கிடையாது. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த பாகவத வகுப்பெல்லாம் யார் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்களோ அவங்களால பதில் சொல்ல முடியும். விமலா மாதாஜி. பிரபு, அவர் வந்து பகவானை நினைச்சு சுத்தமா அவரோட மனசை அவர் ஒப்படைச்சு பகவான் மேல அந்த பிரேமையை வளர்த்துக்கிட்டாரு பிரபு. இத சொன்னதை நீங்க ஒரு வார்த்தையில சொல்லுங்க. இப்ப பெருசா சொன்னீங்களா, ஒரு வார்த்தையில சொல்லுங்க. ஒரே வார்த்தை, அந்த பகவான் மேல இருக்கிற பிரேம பக்தி பிரபு. அவரு இன்னும் தெளிவா ஒரே வார்த்தையில பதில், ஒன் வேர்ட் ஆன்சர். தப்பா சரணாகதி. இல்ல இல்ல இல்ல, தூய பக்தி தொண்டு. தூய பக்தி தொண்டு பிரம்மா செய்ததுனால அதுதான் தகுதி. அவர் வந்து தவம் பண்ணதுனாலயோ, அவர் தவம் பண்ணி அறிவு பெற்றதுனாலயோ, இல்ல அவர் பகவான் இருந்து வந்ததுனாலயோ எல்லாம் இல்ல. அவர் பகவான் இருந்து வந்தாலும் தூய பக்தி தொண்டு செஞ்சு பகவானை தியானிக்கிறார், பகவான் மேல அன்பு செய்யறார். அந்த தபாங்கிற சத்தம் வந்தோடனே இந்த சத்தத்துக்கான காரணம் வந்து பகவான் தான் எனக்கு வந்து இந்த அறிவு போட்டுறாருன்னு அவர் தான் சொல்றாருன்னு எடுத்துட்டாரு. சோ இதுதான் நம்ம முந்தைய வகுப்புல பார்த்தோம். பிரம்மாவுக்கு நம்பிக்கை இருந்தது, இந்த தபாங்கிற வார்த்தை எனக்காக பகவான் கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்புறாரு, பகவான் இருக்காரு, எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அந்த பகவான் இருந்தா நான் வந்தேன். இதெல்லாம் இந்த நம்பிக்கை எதனால? அந்த பக்தி. சோ கலங்கம் இல்லாத பக்தி. ஜெய ஜெகநாத சுவாமி. சோ ஒருத்தருக்கு இந்த திறமை எல்லாம் வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. திறமை இருக்குன்னா அந்த திறமை இருந்தா மட்டும் போதாது, அதோட கிருஷ்ணருடைய அனுகிரகம் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல ஒரு கிருஷ்ணருடைய பக்தரா இருக்கணும். சோ பிரபஞ்சத்தை படைக்கிற திறமை, இந்த தகுதி, கிரியேஷனுக்கான தகுதி யாருக்கு இருக்கு? பிரம்மாவுக்கு. ஏன் பிரம்மாவுக்கு இருக்கு? அவர் பகவானுடைய பக்தர், அவர் தூய பக்தி தொழில். அப்ப குவாலிபிகேஷன் நான் படைக்கிறதுக்கான தகுதி என்னன்னா, நான் வந்து ஏதோ அறிவு வளர்த்துக்கிட்டு படைக்கிறது. இன்னைக்கு விஞ்ஞானிகள் நினைக்கிற மாதிரி, நினைக்கிற மாதிரி இன்னைக்கு ப்ரோப்பா அழகா சொன்னார் பொருளுரையில. பௌதிக சிருஷ்டி, இந்த ஜட உலக சிருஷ்டி வந்து கண்மூடித்தனமானதோ அல்லது தற்செயலோ நடக்கல. இதை நம்ம முதல்ல மனசுலாகும். இது எந்த விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும்னா, இந்த படைப்பு வந்து ஏதோ கண்மூடித்தனமாவோ இல்ல தற்செயலோ ஏதோ போற போக்குல அப்படி நடக்கல. இந்த படைப்பு பண்றதுக்கு வந்து ஒரு தகுதி தேவைப்பட்டது. அந்த தகுதி பகவானை பக்தரா தூய பக்தியோட பயிற்சி பண்ணணும். ஏன்னா இந்த உலகம் எதுக்காக படைச்சாருன்னு அடுத்த லைன்ல ப்ரோபா சொல்றேன். சோ இதெல்லாம் ஒண்ணுக்கு தொடர்பு இருக்கு. என்னதுன்னா, முதல்ல இந்த படைப்பு இன்னைக்கு இருக்கிற முட்டாள்கள், இன்னைக்கு இருக்கிற வந்து இறை கடவுள் நம்பிக்கையற்றவங்க, முட்டாள்கள், அறிவியலிகள், விஞ்ஞானிகள், மனக்கற்பனையாளர்கள், பேரளவான வரட்டு தத்துவவாதிங்க, பௌதிகவாதிங்க, இவங்க நினைக்கிற மாதிரி படைப்பு ஏதோ கூட்டுத்தனமா நடக்கல. அதுக்கப்புறம் படைப்பு வந்து ஏதோ தற்செயலா நடக்கல. என்னன்னா, எதனால? பந்தப்பட்டவர்களாக அல்லது நித்திய பக்தர்களாக உள்ள ஜீவராசிகள் பிரம்மாவை போன்றவருடைய வழிகாட்டுதல் கீழ் முக்தி அடைவதற்கு சந்தர்ப்பம் அளிக்கிறதுக்காக படைக்கப்பட்டது. ஏன் இந்த உலகம் படைக்கப்பட்டது? பந்தப்பட்ட நம்மை போன்ற வீழ்ந்த ஆன்மாக்கள், ஜட உலகத்துல வீழ்ந்தவங்க, பௌதிக உலகத்துல குணத்தினால கட்டுண்ட நிலையில இருக்கிறவங்க, பௌதிக புலம்பத்துல பந்தப்பட்டு இருக்கிறவங்க. அதனாலதான் நம்ம நித்திய பத்தா அப்படின்னா, இந்த ஜட உலகத்துல வீழ்ந்துட்டோம். இந்த உலகத்துல வந்து ஒரு பிறவி எடுத்தாச்சு. அப்புறம் 3 குணத்தினால கட்டுண்ட நிலையில இருக்கும், அப்புறம் அறியாமையில இருக்கும், அப்புறம் பௌதிக பற்றுதங்கிற பந்தத்துல இருக்கும். அதனாலதான் பந்தப்பட்ட ஆத்மா, கட்டுண்ட ஆத்மா, வீழ்ந்த ஆத்மா, பேலன்ஸ் சோல், கண்டிஷன் சோல். சோ இந்த கிரியேஷனுடைய பிளான், கிருஷ்ணர் இந்த ஜட சிருஷ்டி, இந்த ஜட உலகத்தை சிருஷ்டிக்கிற கிருஷ்ணர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. பகவானுடைய திட்டம் என்னது? அதுதான் இங்க ப்ரோபா வெளிப்படுத்துறாரு. பகவானுடைய திட்டம் என்னதுன்னா, என்றென்றும் பந்தப்பட்டவர்களாக அல்லது நித்திய பக்தர்களா உள்ள ஜீவராசிகள் பிரம்மாவை போன்றவருடைய வழிகாட்டுதல் கீழ் முக்தி வரைவதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது. சோ பகவான் இந்த ஜட உலகத்தை சிருஷ்டிக்கிறாரு, பிரம்மாவை அனுப்புறாரு,
பிரம்மா வச்சு உயிர்வாளிகளை படைக்கிறாரு. பிரம்மாவுடைய வழியை ஃபாலோ பண்ணி இந்த கட்டுண்ட வாழ்க்கை விடுபடணும். இதுதான் பிளான். கிருஷ்ணருடைய திட்டம் இதுதான். அந்த கிருஷ்ணருடைய திட்டத்தை புரிந்து கொள்ற தகுதி பிரம்மாவுக்கு இருந்தது. ஏன் கிருஷ்ணருடைய திட்டத்தை பிரம்மாவால புரிஞ்சுக்கிற தகுதி இருந்தது? எப்படி பிரம்மாவால புரிஞ்சுக்க முடிஞ்சது? அதுக்கும் அதே ஆன்சர். பகவான் மேல பக்தி தொண்டு செஞ்சதுனால பிரம்மானால பகவானுடைய திட்டம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். அப்ப பக்தி தொண்டுங்கிற பாதைக்கு வராம, தூய பக்தி தொண்டுங்கிற பாதைக்கு வராம ஒருவராலும் இந்த ஜன உலகம் படைக்கிறதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கவே முடியாது. இப்படி ஆராய்ச்சி பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஒருத்தர் வருஷங்களா யுகங்களா ஆராய்ச்சி பண்ணலாம், வருஷங்களா ஆராய்ச்சி பண்ணலாம், கற்பனை பண்ணிக்கிட்டே போலாம். இந்த சிருஷ்டிப்புக்கான லீலையை யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. அன்லஸ் பியூர் டிவோர்ஸ், தூய பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வராத வரைக்கும். சோ பகவானுடைய திட்டம் இருக்கு இந்த ஜட உலகம் படைச்சது. அதனால பிரம்மா பக்தி தொண்டு பண்ணதுனால இவருக்கு இந்த படைக்கிறதுக்கான தகுதி இருக்கு. ஏன்னா இவர் ஒரு உதாரணமா இருக்க போறாரு. எல்லாரும் வழிகாட்டுறதுக்கு உதாரணமா இருக்க போறாரு. அதனால தன் முன்னாடி பிரம்மா பக்தி தொண்டு பண்ணி அவர் பகவானை நேருக்கு நேரா தரிசனம் பண்ணாரு. அது பிரம்மாவை பார்த்த பகவான் என்ன நினைக்கிறாரு? எஸ், நோ ஹி இஸ் குவாலிஃபைட். இப்ப இந்த பிரம்மாவுக்கு படிக்கிறதுக்கான தகுதி இருக்கு. ஏன்னா அவர் பக்தி தொண்டு பண்ணி தூய்மையா இருக்காரு. பிரம்மா தூய குணத்துல இருந்த தூய சத்துவ குணம், சுத்த சத்வா. பிரம்மா சுத்த சத்துவ குணத்துல இருக்காரு, தூய சத்துவ குணத்துல. ஆனா படைப்புக்காக அவர் ரஜோ குணத்தை ஏற்றுக்கொள்றார், கிரியேஷன். அப்ப ரஜோ குணத்துக்கு அதிபரா இருக்காரு. அதனால உயர்ந்த நிலையில இருக்கிற பக்தருடைய நிலையை புரிந்து கொள்றது ரொம்ப கஷ்டம். பிரம்மா ஒரு சாதாரண தேவர் அல்ல. பிரம்மா ரஜோ குணத்துக்கு ஆளானவர், அவர் பணிக்கிறாரு அப்படி இல்ல அர்த்தம். பிரம்மா ரஜோ குணத்துக்கு அதிபரா இருக்காரு. ரஜோ குணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய, ரஜோ குணத்தை வச்சு சிருஷ்டி பண்ணக்கூடியவரா இருக்காரு. ஆனா அவர் பகவானுடைய தூய பக்தரா இருக்கிறதுனால ரஜோ குணத்தினால அவர் பாதிப்படைகிறது இல்லை. பிரம்மாவும் சிவபெருமானும், பிரம்மா சிவன் விஷ்ணு, பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர். பிரம்மதேவர் ரஜோ குணத்துக்கு அதிபர், மகாதேவர் தமோ குணத்துக்கு அதிபர், பகவான் விஷ்ணு சத்து குணத்துக்கு அதிபர். ஆனா இந்த குணங்களுக்கு இவங்க அதிபர்களே தவிர இந்த குணங்களால் இவங்க பாதிப்படைகிறது இல்லை. சிவபெருமான் தமோ குணத்துக்கு அதிபர். ஆனா அவர் தமோ குணத்துக்கு உட்பட்டவர் அல்ல, அவர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். ஏகாத்ம நிறைஞ்சர், அவர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். அதே மாதிரி பிரம்மா ரஜோகுணத்துக்கு அதிபர், அவர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். பகவான சொல்ல வேண்டாம். பிரம்மா சிவன் போன்ற தேவர்களே முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்களா இருக்கு. பகவான் வாய்ப்பே இல்லை. முக்குணத்துடைய ஒரு சின்ன ஒரு டச் கூட பகவான் கிட்ட இருக்காது. ஒருவேளை சில சமயம் பகவானை ஏற்பாட்டுனால, ஒருவேளை சில சமயம் பகவானை ஏற்பாட்டுனால பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட முக்குணத்துல செயல்படுற மாதிரி தோணும். ஆனா பகவான் எப்பவுமே இந்த முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவராக தான் இருக்காரு. நிர்குணா. பட் ஆனா பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் இந்த இந்த குணத்தினோட சம்பந்தம் கொள்றாங்க. அதனால ஒருவேளை சில நேரங்கள்ல பகவானை ஏற்பாட்டுனால அவங்க அந்த குணத்துல செயல்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா அதுக்கு அப்பாற்பட்டவங்க. கிருஷ்ணா, பகவான் கிருஷ்ணர் இந்த மூணு குணத்தோட எப்பவுமே நேரடியா தொடர்பு கொள்றதே இல்லை. அவர் எப்பவுமே முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவரா நிற்கிறார். அவருக்கு பக்தி தொண்டு செய்யறதுனால பிரம்மா சிவன் போன்ற தேவர்களும் மிக உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. அவங்களும் இந்த மூணு குணத்துக்கு அப்பாற்பட்டவராக தூய பக்தி தொண்டுனால. எங்க சொல்லியிருக்கு? தூய பக்தி தொண்டுனால ஒருத்தர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவராகலான்னு. ஒருத்தர் தூய பக்தி தொண்டு செய்யும் போது அவர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவராகலான்னு எங்க சொல்லியிருக்கு? பகவத்கீதையில எங்க சொல்லியிருக்கு? மாம்யச்சோ அவ்யபிச்சாரேன பக்தியோகேன சேவே சகுணான் சமதீதைதான் பிரம்ம பூயாய கல்பதே. யார் ஒருத்தர் கலங்கமில்லாத பக்தி தொண்டு செய்யறாங்களோ, அவ்யபிச்சாரேன பக்தி, கலங்கமில்லா பக்தி தொண்டு செய்யறவங்க என்ன ஆவாங்க? சகுணான் சமதீதைதான், முக்குணத்தையும் கடந்து பிரம்ம பூதாய கல்பதே, நான் இந்த உடல் அல்ல ஆன்மா, நான் கிருஷ்ணனுடைய சேவைங்கிற இடத்துல நிலைத்து நிற்பாங்க. ஏன் நம்மளால நிலைச்சு நிற்க முடியல பக்தியில? ஏன்னா அந்த குணங்களுடைய தாக்கம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் நமக்கு பக்தி செய்யும் போது கோபம் வருது? ஏன் பக்தி செய்யும் போது எனக்கு அறியாமை வருது, சோம்பேறித்தனம் வருது? இதெல்லாம் இந்த குணத்துடைய தாக்கம்.
ஸோ நான் வந்து தூய பக்தி தொண்டை வந்து சின்சியரா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, நான் பக்தி தொண்டை கவனமா செய்யறேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த முக்கூடத்துல இருந்து வெளியில வரும். ஸோ இதுதான் குவாலிபிகேஷன். தகுதி என்னன்னா, பிரம்மா வந்து பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டதுனால அவர் பரிசுத்தமானவராக, அவருக்கு பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை, ஜட கலகமே இல்லை பிரம்மா. சோ அதனால கிருஷ்ணா பாக்குறாரு, இங்க பிரம்மா வந்து தகுதி உள்ளவரா இருக்காரு. இவ்வாறாக அவரிடம் மிகவும் திருப்தி அடைந்த பகவான். அப்ப பகவான் எப்ப ரொம்ப திருப்தி அடைகிறாரு? ஒரு பக்தனுடைய தூய பக்தி தொண்டுலதான். யோகிகள் யோகிகள் தவம் பண்றதுனாலயோ, ஞானிகள் சாஸ்திர விசாரணம் செய்யறதுனாலயோ பகவான் திருப்தி அடைகிறது இல்லை. இன்னும் எப்ப பகவான் ரொம்ப திருப்தி அடைகிறாருங்கிறத இன்னும் பின்னாடி பொருள் இருக்கு. பகவான் எப்போ வந்து ரொம்ப திருப்தி அடைகிறாரு. சோ இப்போ பிரம்மாட்ட பகவான் திருப்தி அடைகிறாரு. ஏன் திருப்தி அடைகிறாருன்னு கிருஷ்ணன் ப்ரோப்பா சொல்லியிருக்காரு போப்பட்ல. சோ பகவான் பிரம்மாட்ட திருப்தி அடைந்து அவர்கிட்ட கை கொடுக்குறாரு, ஷேக்கிங் பண்றாரு. இந்த கை கொடுக்கறத வந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி, பிரபஞ்ச சிருஷ்டிக்கு முன்னாடி பகவான் பண்ணிட்டாரு. இன்னைக்கு என்ன பெருசா நினைக்கிற ஃபாரின்காரன் தான் கை கொடுக்குறேன். ஹலோ ஹரே கிருஷ்ணா, ஹலோ ஹலோ ஹவ் ஆர் யூ, ஹலோ ஹரே கிருஷ்ணா. இத வந்து ஸ்டார்டிங்லேயே கிரியேஷன்லயே பகவான் பண்ணிட்டாரு. பிரம்மாவோட ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டாரு. இது வந்து புதுசா இங்க எவனும் எதையும் கண்டுபிடிக்கல, இங்க யாரும் எதையும் கண்டுபிடிக்கல. இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலேயே பகவான் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பிரம்மாவோட கரம் குலுக்கி லேசாக புன்னகை செய்தவாறு பின்வருமாறு பேசினார். பகவானுடைய சிரிப்பு கூட அழகாக இருக்கும். நம்ம எல்லாம் சிரிச்சா அங்கிருந்து ஓடிடலாம் போல இந்த சபையில. சிலர் வந்து வாய அண்டா மாதிரி திறந்து சிரிப்பாங்க, சிலர் சிரிக்கிற சத்தத்தை கேட்டாலே பயமா வரும். பிரம்மா வந்து அப்படி லேசா உதட்டோரம் ஒரு புன்னகை, மந்தகாச புன்னகை, அப்படி உதட்டோரம் லேசா ஒரு புன்னகை சிரிப்பு பண்ணிட்டு அப்படி பகவான் பேசுறாரு பிரம்மா கிட்ட. சரி, அதை என்ன பேசுறாரு அடுத்த ஒரு கிளாஸ்ல பார்ப்போம். சோ இப்போ இந்த பாப்போட்ல நிறைய விஷயங்கள் பிரபுபா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி பிரபுபாவுடைய பொருளுரை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் பாகவதம் வந்து பிரபுபாவுடைய பொருளுரை படிக்கணும்னா, அப்பதான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்ன, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, இதை நடைமுறையில எப்படி பயிற்சி பண்றதுங்கிறத அனுபவிக்க முடியும். ரியலைசேஷன் கிடைக்கும், அனுபவம் கிடைக்கும் பயிற்சி பண்ணும்போது. சரி, இங்க பிரபுபா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஜட உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதுக்கான காரணம், ஜட உலகம் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டது? சரி, ஓகே, அது நம்மளுடைய திட்டம், அனுபவிக்கணும் ஆசை. பகவானுடைய திட்டம் என்னது? பந்தப்பட்ட ஜீவாத்மாக்கள். ஜட உலகம் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா, பந்தப்பட்டவர்களாக என்றென்றும் பந்தப்பட்டவர்களாக உள்ள நித்திய பந்தர்கள், ஒரு நித்திய பக்தர்களா உள்ள ஜீவராசிகள் பிரம்மாவை போன்றவருடைய வழிகாட்டுதலின் கீழ் முக்தி அடைவதற்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. சோ நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. அப்ப பகவான் இந்த பிரபஞ்சத்தையும் சிருஷ்டிக்கிறாரு, கூட பிரம்மாவை அனுப்பிச்சு வைக்கிறாரு. அதோட விட்டுறல, அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க, கிளியரா தெளிவா சொல்றாரு பிரபுபாதா என்ன நடக்குதுன்னு. சோ பிரம்மா அனுப்பிச்சு வைக்கிறாரு. அடுத்து பிரம்மா என்ன பண்றாரு சொல்றாரு. பிரம்மா என்ன பண்றாருன்னா, வேத அறிவை பந்தப்பட்ட ஆத்மாக்களில் பரப்புவதற்காக பகவான் இந்த அறிவை பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறார். நம்மை போன்ற முட்டாள்களுக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறதுக்காக பிரம்மாவுக்கு பகவான் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானுடனான தங்களது உறவை மறந்து விட்ட ஆத்மாக்கள், நம்ம எல்லாம் பகவான் மறந்து விட்டு கோமா ஸ்டேஜ், நீங்க சொன்னீங்க கோமா ஸ்டேஜ்னா கோவிந்தனை மறந்த நிலை. அதுக்கப்புறம் இப்ப பகவானுக்கு பொறுப்பு, பகவானுடைய பொறுப்பு என்னன்னா, இந்த பந்தப்பட்ட ஆத்மாவுக்கு வேத அறிவு சொல்றது என்னுடைய கடமை. அப்ப இந்த கடமை நான் வந்து அந்த சர்வீஸ், அந்த சேவை நான் பிரம்மாவுக்கு கொடுக்குறேன். பிரம்மாவை கிரியேட் பண்ணி பிரம்மாவை படைச்சு இந்த கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்கான வேத அறிவை பிரம்மாவுக்கு கொடுத்து, சோ பிரம்மா மூலமா பகவான் வந்து செய்யறாரு. சில நேரம் பகவானே நேரடியாக இறங்கி வர்றாரு, சில நேரம் தன் பக்தருக்கு சக்தி அளிக்கிறார். அப்ப ஒரு வகையில பிரம்மா சத்தியாவேஷ அவதாரம், பகவானால சக்தி அளிக்கப்பட்டவர். ரைட். அடுத்தது அன்னைக்கு பேசணும், பிரம்மா வந்து குணாவதாரம், பிரம்மா சத்தியாவேஷ அவதாரம், பிரம்மா 12 மகாஜனங்கள் ஒருவர், பிரம்மா வந்து பகவான் அந்த முதல் உயிர்வாழி, பிரம்மா பாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய பிரதான ஆச்சாரியர், இந்த சம்பிரதாயத்துடைய ஃபர்ஸ்ட் ஆச்சாரியர். அது இங்க பிரபா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பந்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிக்க வேண்டிய பெரிய கடமை பிரம்மதேவருடையதாகும். இதனால் அவர் பகவானுக்கு மிக பிரியமானவர். பகவானுக்கு ஒரு சேவை பண்றாரு. என்ன பண்றாருன்னா,
நம்மை போல பந்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிக்கிற சேவையை பிரம்மா எடுத்துட்டு இருக்காரு. அப்படின்னா ஏன் பிரம்மா கிருஷ்ணருக்கு பிரியமானவர்னா அவர் வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்கிறதுக்கு அவருக்கு. அப்ப யாரு கிருஷ்ணருக்கு பிரியமானவர்? நசதஸ்மாத் மனுஷேஷு கஷ்யன்மே பிரிய கிருத்தமா. யாரு இந்த பகவத்கீதைய பக்தர்கள் மத்தியில சொல்லி கொடுக்குறாங்களோ அவனை விட ஒரு சிறந்த பிரியமானவன் எனக்கு கிடையாது. 2 இடத்துல சொல்றாரு பகவத்கீதை கிருஷ்ணா. யார் ஒருத்தர் இந்த பகவத்கீதைய பக்தர்கள் மத்தியில சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க எனக்கு ரொம்ப பிரியமானவங்க. அவரை விட பிரியமானவர் ஒருத்தர் கிடையாது. சோ கிருஷ்ணருக்கு பிரியமானவர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அடுத்து பிரபா சொல்றாரு, பிரம்மா தமது கடமையை பூர்ணமாக நிறைவேற்றுகிறார். ஜீவராசிகளை படைப்பதன் மூலமாகவும் வீழ்ந்த ஆன்மாக்களை சீர்படுத்துவதற்காக தமது குழுவினரை பரவ செய்வதன் மூலமாக அதை அவர் செய்கிறார். எப்படி பிரம்மான்றது குழு வருது? நீங்களாம் குழு வச்சிருக்கீங்களா? அந்த குழு இந்த குழு இல்லை. பிரம்மாவுக்கு ஒரு குழு வச்சிருக்காரு. பிரம்மாவுடைய குழு என்னது? பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயம் யாருக்கு தொடங்குது? பிரம்மாட்டிருந்து தொடங்குது. சோ பிரபா எழுதியிருக்காரு. என்ன சொல்றாரு பிரபாதா? அந்த குழு பிரம்ம சம்பிரதாயம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த குழுவினர் இன்று வரை வீழ்ந்த ஆன்மாக்களை சீர்படுத்தி அவர்களை பகவானிடம் அழைத்து செல்வதில் இயல்பாகவே ஈடுபட்டுள்ளனர். எந்த ஆச்சாரியெல்லாம் இந்த சம்பிரதாயத்துல வராங்களோ அவங்க என்ன பண்றாங்க? இங்க வீழ்ந்த ஆன்மாக்களுக்கு கிருஷ்ணரை பற்றி சொல்லி கொடுத்து அவங்கள பகவான் அழைச்சிட்டு போறது தகுதி உள்ளவங்க. அது இன்னைக்கு வரை நடக்குது. அந்த சம்பிரதாய பரம்பரை இன்னைக்கு வர இந்த சம்பிரதாயம் பரம்பரை கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டது போல பகவான் தமது பின்ன பகுதியிலே திரும்ப பெற்றுக் கொள்வதில் மிகவும் ஆவல் கொண்டவராயிருக்கிறார். வீழ்ந்த ஆன்மாக்களை காப்பாற்றி அவர்களை பகவானிடம் ஒப்படைக்கும் கடமை ஏற்பவரை விட பகவானுக்கு அதிக பிரியமானவர் வேறொருவரும் இல்லை. சோ பிரம்ம சமிதியிலிருந்து விலகிய பிரம்ம சம்பிரதாயம், இந்த சம்பிரதாயத்தில் இல்லாதவங்க, அடுத்து பிரபா என்ன சொல்றாருன்னா, இந்த சம்பிரதாயத்தில் இல்லாதவங்க மக்களை தவறான வழியில கொண்டு போவாங்க, திசை திருப்பிடுவாங்க. இதெல்லாம் நிறைய நடக்கும். அவங்க அந்த மாதிரி உள்ளவங்க பகவானுக்கு பிரியமானவங்க இல்ல. ஒருபோதும் அவங்களுக்கு யாரெல்லாம் நம்ம கிருஷ்ணத்திலிருந்து ரொம்ப தூரம் கொண்டு போயிடுறாங்களோ அவங்க பகவானுக்கு பிரியமானவங்க இல்ல. யாரெல்லாம் நம்மள பகவானுக்கு அருகாமையில கொண்டு வர்றாங்களோ அவங்க பகவானுக்கு பிரியமானவங்க. யாரெல்லாம் நம்மள பகவானுக்கு ரொம்ப தூரம் கொண்டு போயிடுறாங்க, சம்பிரதாயம் இல்லாதவங்க, அவங்க யார வேணா இருக்கலாம். தேவதை வழிபடுறவங்களா இருக்கலாம், யோகிகளா இருக்கலாம், ஞானிகளா இருக்கலாம், மனக்கற்பனையா இருக்கலாம், தத்துவவாதியா இருக்கலாம், விஞ்ஞானியா இருக்கலாம். எக்கச்சக்கமான பேர் இருக்கு, எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் இவங்களுடைய விஞ்ஞானிகள், அரசியல்வாதிங்க, சினிமா, இவங்க எல்லாம் பௌதிகவாதிங்க. இவங்களுடைய வேலையெல்லாம் என்னன்னா நம்மள கிருஷ்ணாட்டுக்கு ரொம்ப தூரம் பிரிச்சுட்டு போவாங்க. அதனால இவங்க ஒருபோதும் கிருஷ்ணருக்கு பிரியமானவர்கள் ஆக முடியாது. இவங்களை கிருஷ்ணர் என்ன பண்றாரு? இத்தகைய பொறாமை கொண்டவர்கள் அசுரர்களை பகவான் பௌதிக இருண்ட பிரதேசத்தில் இன்னும் ஆழமாக பூத்தி விடுகிறார். போங்கடா அப்படி என்ன பண்ணிடுற அவங்கள வரிசையிலேயே ரொம்ப ஆழமா வெளியே வர முடியாத அளவுக்கு இருண்ட பிரதேசம். அதல வெதல சுதல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாதாளத்துல வரை கொண்டு போய். யாரெல்லாம் பக்திக்கு எதிராக செயல்படுறாங்களோ, கிருஷ்ண உணர்வுக்கு எதிராக செயல்படுறாங்களோ, பொறாமைக்காரங்க, இவங்களை எல்லாம் கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? இருண்ட பிரதேசத்துக்கு, வெளிச்சமே அங்க பார்க்க முடியாது, அந்த மாதிரி பிரதேசத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருவாரு. போய் கடங்க. ஆனால் பிரம்ம சம்பிரதாயத்தின் வழியில் பகவானின் நோக்கத்தை பிரச்சாரம் செய்யும் எவரும் பகவானுக்கு எப்போதும் பிரியமானவர். யாரெல்லாம் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யறாங்களோ அவங்க எல்லாம் எப்பவுமே பகவானுக்கு பிரியமானவங்க தான். இத்தகைய ஒரு பிரச்சாரத்துடன் பகவான் பெரும் திருப்தியோடு கை கொடுக்குகிறார். நம்மளோட பகவான் எப்பவுமே ரிலேஷன்ஷிப்ல இருக்க. ஆனா முட்டாள்தனமா இன்னைக்கு மக்கள் பகவானை விட்டுட்டு எது கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. நாய் கூட ரிலேஷன்ஷிப், பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப், மொபைல் கூட ரிலேஷன்ஷிப், ஆமா, எந்திரத்து கூட உறவு, நாய் கூட உறவு, பூனை கூட உறவு. ஆனா நம்ம யார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க வேண்டியவங்க? பகவான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. இதை நம்ம மறந்துட்டோம். இதை ஞாபகப்படுத்துதான் ஆச்சாரியர் வர. இதை ஞாபகப்படுத்த. அதனால
இந்த கிருஷ்ண பக்திங்கிறது நான் ஏற்கனவே பார்த்த வரப்பிரசாதம். அது வந்து பிரம்மா பகவான் கொடுத்து பிரம்ம மூலமா ஒரு சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்துல பகவானே சைதன்ய மகாபிரபு அவதாரம் செஞ்சார் 500 வருஷத்துக்கு முன்னாடி. பின்ன அவருடைய நெருக்கமான சகாக்கள். அப்ப சம்பிரதாயம் வந்தாச்சா, பிரம்மா தன்னுடைய குழுவை பரப்ப செய்யறாரு. பிரம்மா முதல்ல வந்தாரு, பகவான் பிரம்மா முதல்ல வந்தாரு. தென் அவர் எக்ஸ்பேண்ட் பண்றாரு அந்த சர்க்கிள், அந்த சம்பிரதாயத்தை விரிவடைய செய்யறாரு. அந்த சம்பிரதாயத்துல நிறைய ஆச்சாரியர் வராங்க. விஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், மாத்வாச்சாரியர், பத்மநாப தீர்த்தா, நரகரி தீர்த்தா, வியாச தீர்த்தா, லட்சுமிபதி தீர்த்தா, மாதவேந்திர புரி, ஈஸ்வரபுரி, சைத்தன்ய மகாபிரபு, சிவானந்த சேனா, ஸ்வரூப் தாமோதர். இப்படியே சம்பிரதாயம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து சிவானந்த சேனாவுடைய டிசப்பியரன்ஸ், மறைவு தினம், ஸ்வரூப் தாமோடைய மறைவு தினம். ஸ்வரூப் தாமோதர கோஸ்வாமி அண்ட் சிவானந்த சேனா 2 பேருமே சைத்தன்ய மகாபிரபு மிக பிரியமான நெருக்கமான சகாக்கள். இவங்க ஏன் இந்த பூமியில வந்தாங்க? இந்த மாதிரி கட்டுண்ட ஆத்மா, பந்தப்பட்ட ஆத்மா, கிருஷ்ணர் மறந்து போய் நித்திய பத்தர்களா இருக்கிறவங்களை விடுவிக்கிறதுக்காக நித்திய சித்தர்கள் இங்க வராங்க. இவங்க நித்திய சித்தா. ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி கிருஷ்ண லீலையில லலிதா சகி, ஸ்ரீமதி ராதாரணிக்கு மிகவும் பிரியமான சேவைகளை 2 பேர்ல ஒருத்தர் லலிதா சகி, இன்னொருத்தர் யாரு? ஸ்ரீமதி ராதாரணிக்கு மிக பிரியமான 2 சகிகள், லலிதா, விஷாகா. விஷாகா, லலிதா, விஷாகா 2 பேர் இங்க இருக்காங்க. ஒரு லலிதா இருக்காங்க, ஒரு விஷாகா இருக்காங்க, கோமாதா. சோ லலிதா சகி, விஷாகா சகி 2 பேரும் ஸ்ரீமதி ராதாரணிக்கு மிக ராதைங்க இருக்காங்க இல்லையா? ராதா, லலிதா, விஷாகா எல்லாம் வந்தாச்சு. சோ ஸ்ரீமதி ராதாராணி அவங்களுக்கு பிரியமானவங்க லலிதா சகி, விஷாகா சகி. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணா. கிருஷ்ணா இங்க கௌரவன் இருக்கு, கோசாலையில கௌரவன் இருக்காரு, ராதா இருக்காங்க, லலிதா, விஷாகா எல்லாம் வந்தாச்சு அவங்களுக்கு சேவை பண்றது. ஓகே. சோ சைத்தன்ய மகாபிரபு கௌரங்கர், அவரு ராதாராணியோட பாவத்துல இங்க வந்திருக்காங்க. கிருஷ்ணர் தான், ஆனா ராதாராணி பாவம். ஸ்ரீராதா பாவேவே கௌர அவதார், ஹரே கிருஷ்ண நாமக்கரி கோரில பிரச்சார். வாசுதேவ் கோஷ்னு ஒரு பக்தர் பாடுறார், ஸ்ரீராதா பாவேவே கௌர அவதார், ஹரே கிருஷ்ண நாம கோரி கோரில பிரச்சார். அவரு ஸ்ரீமதி ராதாராணியோடைய பாவத்துல, சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான், ஆனா ராதாராணியோடைய ஸ்ரீமதி ராதாராணியோடைய நிறத்திலையும் அவருடைய பாவத்திலும் இங்க வந்து கௌரங்கா. ராதாராணி வந்து கௌரங்கி, தப்த காஞ்சன கௌரங்கி, ராதே விருந்தாவனேஸ்வரி, ரிஷபானு சுதே தேவி பிரணமாமி ஹரிப்பிரியே. ஓ, உருக்கிய தங்கத்தை உருக்கி காய்ச்சி ஊத்திய பொன்னரத்தையோட தான் ஸ்ரீமதி ராதாராணி கௌரங்கி. தப்த காஞ்சன கௌரங்கி, காஞ்சனா கோல்டு, காஞ்சனா தங்கம். ராதே விருந்தாவனேஸ்வரி, பிருந்தாவனத்தின் ராணி, ரிஷபானுவின் புதல்வி, ரிஷபானு மகாராஜோடைய பொண்ணு, ரிஷபானு சுதே தேவி. பிரணமாமி ஹரிப்பிரிய, நமஸ்காரம் உங்களுக்கு, வணக்கம். அவங்களுடைய க்ளோஸ் அசோசியேட், ரொம்ப நெருக்கமான தோழி. ஸ்ரீமதி ராதாராணியோட மிக நெருக்கமான தோழி லலிதா சகி, விஷாகா சகி. ஸ்ரீமதி ராதாராணியுடைய பாவத்துல சைத்தன்ய மகாபிரபு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு கூடயே ரொம்ப க்ளோஸா இருக்கிறது தான் ஸ்வரூப் தாமோதர். ஏன்னா ஸ்வரூப் தாமோதர் வந்து கிருஷ்ண லீலையில ராதாராணிக்கு நெருக்கமா சேவை பண்ணிருக்கு. அப்ப இங்க சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபா வந்து ராதாராணியுடைய பாவத்துல இருக்கிறதுனால அவர் கூட எப்பவுமே இருக்காரு ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி. சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் கூட மூணரை சகாக்கள் ரொம்ப நெருக்கமானவங்க. அதுங்க அரை பாதி, 3 பேர் நெருக்கமானவங்க. இப்போ நம்ம என்ன சொல்லலாம், என் கூட 3 பக்தர் நெருக்கமா இருக்காங்க, 4 பக்தர் நெருக்கமா இருக்காங்க, 5 இப்படி சொல்லலாம். 3.5 பக்தர்கள் ரொம்ப நெருக்கமா, அதுன்னு அரை பக்தர்னா இல்ல. சைதன்ய மகாபிரபு அதான் அது என்ன சொல்லிருக்குன்னா, ஏன் வந்து பாதி அப்படின்னா, அதுல ஒண்ணு வந்து மாத்தாச்சு. 3 பிரபு, ஒரு மாதாஜி. மகாபிரபு வந்து சன்னியாசம் எடுத்துட்டாரு, அதனால மாதாஜியோட அசோசியேட் பண்ண முடியாது. ஸ்வரூப் தாமோதர், ராமானந்த ராயர், சக்கி மகதி சிஸ்டர், நம்ம சகோதரி.
சரி, இந்த 3 பேரும் ஸ்வரூப் தாமோதரர், ராமானந்தராயர், சக்கி மகதி. சக்கி மகதியுடைய சகோதரி வந்து மகாபிரபுவோட கொஞ்சம் தான் அசோசியேட் பண்ண முடியும், ரொம்ப நெருக்கமாலாம் இருக்க முடியாது. நான் ஒரு சன்னியாசி. ஸ்வரூப் தாமோதர் வந்து லலிதா சக்கி, ராமானந்தராயர் விசாக சக்கி. அவங்க 2 பேருமே எப்பவுமே சைத்தன்ய மகாபிரபு கூடயே இருப்பார். நீங்க சைத்தன்ய சரிதாமிரதம் வாசிச்சீங்கன்னா படிச்சீங்கன்னா அதுல மகாபுருடைய இறுதி லீலை, மகாபிரபு இந்த பூமியை விட்டு மறைவதற்கு முன்னாடி அவர் கூடயே இருந்து அவரோட அன்பு பரிமாற்றம் செஞ்சு மகாபிரபுடைய மனோபாவம் என்ன, ராதாராணியோடைய மனோபாவத்தை, ஸ்ரீமதி ராதாராணியோடைய மனோபாவத்தை எப்பெல்லாம் சைத்தன்யா வெளிப்படுத்துறாரு அந்த நேரத்தை எப்படி அவர் சமாதானப்படுத்த முடியும்? அவர் பக்தியில உச்ச நிலைக்கு போயிடுவார் மகாபிரபு. அப்படியே அந்த பாவம் பிரேமம் வந்து மகாபிரபு உடம்புல அஷ்ட சாத்விக பாவம் ஏற்படும். 8 விதமான பாவம் சைத்தன்யா உடல்ல. கையெல்லாம் அப்படியே ஜாயிண்ட் எல்லாம் தனித்தனியா கழுந்துரும். இந்த ஜாயிண்ட், இந்த தோல் இருக்கான ஜாயிண்ட் எல்லாம் கழுந்துரும். அப்புறம் சில நேரம் அந்த கைக்கெல்லாம் ஆமை மாதிரி உடம்புக்குள்ள போயிடும், கூட்டுக்குள்ள ஆமை கூட்டுக்குள்ள போன மாதிரி போயிடும். சில நேரம் அப்படி மயிர் குச்சி உடம்பெல்லாம் மயிர் குச்சிட்டு நிற்கும். அப்படி கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வடி. சில நேரம் அழுவாரு, சில நேரம் சிரிப்பாரு, தரையில மயங்கி விழுந்துருவாரு. இதெல்லாம் நம்மளால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு இருக்கிற பக்தி கொஞ்சம் நெஞ்சம் அந்த சாதனா பக்தி வச்சு ஏதோ ஜபம் பண்ணா அவ்வளவுதான், அப்படிதான் ஓடுது. ஆனா மகாபிரபுடைய பாவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆன தகுதி நமக்கு கிடையாது. இந்த மாதிரி 8 விதமான பாவம் மகாபுடைய உடல்ல வெளிப்படும். ஒரு பரம உன்னதமான பக்தர், ஒரு பிரேம பக்தர் பாவ நிலையில என்னெல்லாம் வந்து உடல்ல மாற்றங்கள் ஏற்படுமோ அதெல்லாம் மகாபிரபு வெளிக்காமிச்சார். அப்ப வந்து மகாபிரபு எப்படி ராதாராணியோடைய பாவத்தில் இருக்காங்கன்னு புரிஞ்சுட்டு அவர் வந்து அழுவார், கிருஷ்ணர் எங்க, கிருஷ்ணர் எங்க, ஏன் கிருஷ்ணர் முன்னாடி வரமாட்டேங்கிறாரு, நான் எப்ப கிருஷ்ணரை பார்க்க போறேன், நான் எப்போ கிருஷ்ணரோட சேர போறேன் அப்படின்னு அழுதுட்டே இருக்கும். அப்ப இவங்க வந்து கீத கோவிந்தம், கோபிகா கீதம், அப்புறம் வந்து நிறைய பாயிண்டல் அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பாடி மகாபிரபு சமாதானப்படுத்துவாங்க. ஸ்வரூப் தாமோதர் மகாராஜ் அவரு சைதன்ய மகாபிரபு மிக நெருக்கமான சகாக்கள் வருவார். பகவான் இந்த பூமியில வரும்போது தன் சகாக்களோட வர்றார். அங்க அங்க அஸ்திரம், தன்னுடைய அங்கங்களோடும் அங்கத்தின் அங்கங்களோடும் அஸ்திரங்களோடும் பரிவாரங்களோடும் வர்றாரு. அப்போ பகவான் இந்த பூமியில வரும்போது ஸ்வரூப் தாமோதர் கோசாமியாக லலிதா சிங், கிருஷ்ணரிக்க வரும்போது ராதாராணி இங்க வந்தாங்க. ராதாராணி யாரா வந்தாங்க? கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபு வந்தாங்க. ராதாராணி யாரா வந்தாங்க? கதாதர் பண்டிட் பிரபு. கதாதர் பண்டிட், பகவானுடைய சக்தி, அலாதினி சக்தி ஸ்ரீமதி ராதாராணி கதாதர் பண்டிட். ஓகே, அப்போ கிருஷ்ணர் வந்துட்டா ராதா வந்துட்டாங்க. கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு ராதாராணி பாவத்துல இருக்காங்க. தென் கதாதர் பண்டிதும் ராதாரணியுடைய அந்த சக்தியை வம்சமா வந்துட்டாங்க. தென் அப்ப லலிதா சக்தி வரணுமே, விசாகா சக்தி வரணுமே, எல்லாரும் வரணுமே சைத்தன்ய நிலையில. கௌரங்க கிருஷ்ண லீலையில யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் கௌரங்க லீலையில வரணுமே, வந்துட்டாங்களே. ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி அவரு, லலிதா சக்தி, ராமானந்தராயர் விசாக சக்தி. எப்படி ஒருத்தர் ஸ்வரூப் தாமோதர் வந்து சன்னியாசி, சிறு வயதிலே சன்னியாசி எடுத்துட்டார். அவர் வந்து அவருக்கு பௌதியத்துல எந்த ஒரு அட்டாச்மெண்ட் கிடையாது. அவரு சிறு வயதிலே சன்னியாசி எடுத்துட்டு எப்பவுமே பகவான் நாமத்தை பண்ணிட்டு, அவங்க வந்து மகாபிரபுடைய அசோசியேஷன்ல வந்த உடனே அவருக்கு மகாபிரபு பர்சனல் செக்ரட்டரி, மகாபிரபுடைய பர்சனல் செக்ரட்டரி, மகாபிரபுடைய காரிய தரிசி. ஸ்வரூப் தாமோடைய அனுமதி இல்லாம யாரும் மகாபிரபுட்ட நெருங்க முடியாது. ஏதாவது பாட்டு எழுதிட்டு வராங்க, கவிதை எழுதிட்டு வராங்கன்னா முதல்ல ஸ்வரூப் தாமோர் செக் பண்ணுவார், இது ஒழுங்கா பண்ணிருக்காங்களா, இதான் தப்பு தப்பா எழுதியிருக்காங்களா. அவரெல்லாம் பரிசு பண்ணிட்டு தான் கொண்டு கொடுப்பாரு மகாபிரபுட்ட. ஏன்னா ஸ்வரூப் தாமர் சொல்றாரு, ரொம்ப அழகான ஒரு வேர்டு, வார்த்தை. நீங்க புத்தக பாவத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணுமா, பக்தர் பாவத்தை போங்க. பக்தர் பாகவதரை பின்பற்றாம யாராலும் புத்தக பாவத்தை புரிஞ்சுக்க முடியாது. பாகவதோ பரக்கியா பாகவதஸ்தானி, பாகவதோ பரக்கியா பாகவதஸ்தானி. புத்தக பாகவதத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு பக்தர் பாகவதரை அணுக வேண்டும். பக்தர் பாகவதர் நடைமுறையில் இருக்கும் பாகவதம். புத்தக பாகவதத்தை பயிற்சி செய்யும் பக்தர் பாகவதை அணுகுதான் மட்டும்தான் புத்தக பாகவதத்தை ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். புத்தக பாகவதத்தை புரிந்து கொண்டால்தான் அவர் பகவான் கிருஷ்ணர் மேல பக்தி வளர்த்துக்க முடியும், ஏற்படுத்த முடியும். வரும்
பக்தி பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பகவதி நைஷ்டிகி. ஏன்னா பாகவதம் பக்தி தரக்கூடியது. பாகவதம் பக்தி தரக்கூடியதா இருக்கிறதுனால அந்த புத்தக பாகவதம் படிச்சாதான் பக்தி வரும். புத்தக பாகவதம் படிக்கணும்னா நான் பக்தர் பாகவதத்தை போனதான் அது பண்ண முடியும். அதனால சும்மா யாரெல்லாம் ஏதாவது எழுதிட்டு வந்துட்டா சொரூப் தாமர் அலோவ் பண்ண மாட்டேன். செக் பண்ணிட்டு அவங்க வந்து பரம்பராப்படி கரெக்டா எழுதியிருக்காங்களா, இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவேன். நோ, மகாபிரபு அனுப்பவே மாட்டேன். அது மாதிரி சொரூப் தாமோதர் மகாராஜ் அவர் நம்மளுக்கு அறிவுறுத்துறாரு. என்ன அறிவுரை சொல்லி கொடுக்குறாரு? நீ புத்தக பாவத்தை தெரிஞ்சுக்கணுமா, அவனுக்கு கிருஷ்ணன் மேல அன்பு வரணுமா, ஒரு பக்தர் பாவத்துக்கு சேவை பண்ணு. பக்தர் பாவத்துக்கு சேவை பண்றது மூலமா தான் புத்தர் பாவத்தை தெரிஞ்சுக்க முடியும். அவங்கள்ட்ட இருந்து கேட்கணும், தன்னை உணர்ந்த ஆத்மாக்கிட்ட இருந்து கேட்கணும். இதுதான் ரிப்பீட்டடா பாகவத்துக்கு சொல்லுது. இதுதான் பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றாரு. பரம்பரா சிஸ்டம், தன்னை உணர்ந்த ஆத்மா, தத்துவதர்ஷி. சிவானந்த சேனா அவரும் பகவானுக்கு மிக நெருக்கமான சகாக்கள் ஒருத்தர், ரொம்ப பிரியமான பக்தர். அவர் இந்த பூமிக்கு பகவான் கூட்டிட்டு வந்தார். ஆன்மீக லோகத்துல கிருஷ்ண லோகத்துல யாரெல்லாம் கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து விராட் 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 கோபி. நமக்கு விராட் கோலி தான் தெரியும், விராட் கோபி தெரியும். சோ விராட் கோபி ஆன்மீக லோகத்துல பகவானுக்கு சேவை பண்ற கோபிகள் அவங்க இந்த பூமியில சிவானந்த சேனரா ரொம்ப ரொம்ப பிரியமான பக்தர் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு அவங்க ஃபேமிலி, சிவானந்த சேனோட குடும்பம் வந்து மகாபிரபு ரொம்ப பிரியமான. சிவானந்த சேனாவுக்கு வந்து 3 பசங்க இருந்தாங்க. அதுல ஒரு பையன் பேரு பரமானந்த 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 தாசன். அந்த குழந்தை மகாபிரபு சொன்னாரு, இந்த பூரிதாஸ்னு பேர் வைக்கிறேன்னு. பூரிதாஸ்னு பேர் வைங்க, அந்த குழந்தை பிறந்தா அந்த குழந்தை என்கிட்ட அழைச்சிட்டு வாங்க. அந்த குழந்தைய இவங்க சிவானந்த சேனா எவ்ரி இயர் ஒரு வருஷமும் சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு ஜெகநாத்புரி போயிட்டாரு. சன்னியாசம் எடுத்ததுக்கு அப்புறம் மகாபிரபு ஜெகநாத்புரி போயிட்டாரு. சிவானந்த சேனா வந்து பெங்கால்ல இருக்க. அவருடைய பர்த் பிளேஸ் வந்து குமார்ஹட்டா. குமார்ஹட்டா வந்து சைத்தன்ய மகாபிரபு ஆன்மீக குருவான ஈஸ்வரபுரியோட பர்த் பிளேஸ். ஏதாவது புரியுதா? ஒன்னும் புரியல. சரி, சைதன்ய மகாபிரபு ஆன்மீக குரு ஈஸ்வரபுரி பிறந்த ஊர் வந்து குமார்ஹட்டா. இந்த குமார்ஹட்டால தான் சிவானந்த சேனாவும் பிறந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நவதீபத்துக்கு குடி மாறிடுவார். அங்க வந்து சைதன்ய மகாபிரபு அசு சங்கத்துல இருக்காரு. யாரு? சிவானந்த சேனா. கொஞ்ச நாள்ல சைதன்ய மகாபிரபு சன்னியாசி எடுத்துட்டு ஜெகநாதபுரி போயிட்டாரு. இப்ப சிவானந்த சேனா என்ன பண்ணுவாரு, வருஷம் வருஷம் பக்தர்கள் எல்லாம் கூட்டிட்டு யாத்திரை போவார். தனியா போக மாட்டார், பக்தர்கள் கூட போவார். தனியா யாத்திரை போறதெல்லாம் மறந்துடுங்க, அது சைதன்ய மகாபிரபு காலத்திலேயே கிடையாது. தனியா யாத்திரை போனா அங்க போய் சும்மா சுத்தி பார்த்துட்டு வர வேண்டியதுதான். சோ இந்த எக்ஸிபிஷன் எல்லாம் பாக்குற மாதிரி. பக்தர்கள் கூட போனாதான் நாம சங்கீர்த்தனம், கிருஷ்ண கதா, பிரசாதம், அன்பு பரிமாற்றம், சண்டை எல்லாம் நடக்கும். தனியா போனா ஒண்ணும் நடக்காது. அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு ஏதோ வேற்று கிரகத்துல இறங்குற மாதிரி போயிட்டு வர வேண்டியதுதான். சோ சிவானந்த சேனா என்ன பண்ணுவாருன்னா, அவர் வைஷ்ணவ சேவை பண்ணுவார். எப்படி வைஷ்ணவ சேவை பண்ணுவாருன்னா, தன் சொந்த பணம் போட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு போவார். வருஷா வருஷம் பூரி ரத யாத்திரை வரும்போது எல்லா பக்தரும், பெங்கால்ல இருந்து எல்லா பக்தரும் அங்க போவாங்க. சைத்தன்ய மகாபிரபு பூரியில போய் மகாபிரபு கூட இருந்து அன்பு பரிமாற்றம் பண்ணி பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டு ஜெகநாத் தரிசனம் பண்ணி கீர்த்தனம் பாடி, அந்த அழகான ஏரிகள் இருக்கு பூரியில, நரேந்தர் சரோவர், இந்திரதும்ன சரோவர், அப்புறம் ஸ்வேத கங்கா, இந்த மாதிரி நிறைய குளம் இருக்கு சுத்தியும். ஜெகநாத் அந்த பூரி டெம்பிளை சுத்தி ஒரு 5-6 தீர்த்தம் இருக்கு. நரேந்தர் சரோவர், அங்கதான் சைத்தன்ய மகாபிரபு லீலையெல்லாம் பண்ணுவார் பக்தரோட அந்த தண்ணியில. அப்புறம் இந்திரதும்ன சரோவர், இந்திரதும்ன ராஜா தோன்றிய ஒரு ஏரி. அப்புறம் சேத்த கங்கான்னு ஒரு தீர்த்தம், அது கங்கா தேவிலிருந்து வேறானது இல்லை. இந்த மாதிரி நிறைய புனித ஸ்தலங்கள் இருக்கு பூரியை சுத்தி, கோயிலை சுத்தி. சோ இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசணும்? சிவானந்த சேனா வந்து வருஷம் வருஷம்
இந்த பூரி போறதுக்கு பெங்கால்ல இருந்து எல்லா பக்தர்களையும் அவரே காசு போட்டு அவங்க பிரயாணம் பண்றதுக்கு பிரசாதம், தங்குறதுக்கு வழியில தங்குறதுக்கு இடம். இன்னைக்கு வந்து எல்லாமே ட்ரெயின்ல பிளைட்ல எல்லாம் போயிடலாம். ஆனா 500 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயின் பிளைட் எல்லாம் கிடையாது. நடந்து போகணும், இல்ல கட்ட வண்டியில, மாட்டு வண்டியில, குதிரை வண்டியில தான் போகணும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து யாத்திரைனாலே முதல்ல நடந்து போவாங்க. புனித ஸ்தலத்துக்கு யாத்திரைனாலே நடந்துதான் போவாங்க. ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு அப்படியே கீர்த்தனம் பாடி நடனம் பாடி போவாங்க. வழிநடுக என்ன பண்ணுவாங்க, சத்திரங்கள் கட்டி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு சத்திரம் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, குளம் ஆயிடுச்சு. குளம் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. சத்திரம் பஸ் ஸ்டாண்டு. அது முன்னால் சத்திரமா இருந்தது, எதுக்காக வரவங்க எல்லாம் தங்குறதுக்கு. அது சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் ஆக்கிட்டாங்க. நிறைய குளம் எல்லாம் இருந்தது ஊர்ல, தண்ணி வேணும். அந்த குளம் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சு, தண்ணி பூரா அதுக்குள்ள வந்து நிக்குது, மழை பெஞ்சா. பஸ் எல்லாம் தண்ணியில மறந்துட்டு போட்டு மாதிரி. இந்த கலியுகத்துல மக்களுடைய சாதனை, கலியுக மக்களுடைய விஞ்ஞான முன்னேற்றத்தின் சாதனை வந்து ஏரி குளம் எல்லாம் வீடாக்கி அதுல வந்து மிதந்துட்டு இருப்பாங்க. சென்னைக்கு மிக அருகாமையில், இந்த பக்கம் போன ஏர்போர்ட், அந்த பக்கம் போன ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் பக்கத்துல இருக்கு. தண்ணி பிரச்சனை இல்ல. ஆமா, மழை வந்தா தண்ணியோட வீட்டுக்குள்ள, தண்ணிக்குள்ளதான் வீடே இருக்கு. தண்ணி பிரச்சனை இல்ல, ஒரு பிரச்சனையும் கிடையாது. பின்னாடி தண்ணி தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். ஏன்னா நீங்க தண்ணியில மிதந்துட்டு இருப்பீங்க. அப்புறம் மொட்டை மாடியில போய் யாராவது பொட்டலம் போடுவாங்களான்னு பாத்துக்கலாம். இதுதான் சாதனை. இன்னைக்கு நவீன கல்வி விஞ்ஞான முன்னேற்றது சாதனை. மொட்டை மாடியில போயிட்டு யாராவது பொட்டலம் போடுவாங்களா? பேங்க் நிறைய பணம் இருக்கு, ஆனா இப்ப எடுக்க முடியாது. ஏடிஎம் கார்டு பாக்கெட்ல இருக்கு, பேங்க்ல நிறைய பணம் இருக்கு, மீதி போனாலும் எடுக்க முடியாது. ஏன்னா ஏடிஎம்மே தண்ணியில மறந்துட்டு. பணமே இருந்தாலும் பொருளை வாங்க முடியாது. கை நிறைய, வீடு நிறைய, பீரோ நிறைய பணம் இருந்தாலும் வெளியில போய் பொருளை வாங்க முடியாது. எனிவே அது வேற. சரி, பேருக்கு அதை பேசணும். சிவானந்த சேனா வந்து எவ்ரி இயர் வருஷம் வருஷம் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய பிரியமான பக்தர்கள் எல்லாரும், பகவானுடைய பக்தர்களை அவரே யாத்திரை கூட்டிட்டு போவார். போற வழியில் சத்திரத்துல தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும், வேலைக்கு பிரசாதம் கொடுக்கணும். இப்படி எவ்ரி இயர் புனித ஸ்தலத்துக்கு யாத்திரை போறது, கீர்த்தனம் செய்யறது, பகவான் இதெல்லாமே வந்து கட்டுண்ட ஆத்மா வந்து தன்னுடைய மறந்த உணர்வை வந்து புதுப்பிச்சுக்கும். எனக்கு வந்து நான் கிருஷ்ணரை மறந்து போயிருக்கேன். அப்ப பக்தர் சங்கத்துல வந்து நான் யாத்திரை போறேன், பாகவதம் படிக்கிறேன், கிளாஸ் கேட்கிறேன், அப்புறம் வந்து கீர்த்தனம் பாடுறேன், புனித ஸ்தலங்களை போய் பகவான் லீலைகளை தரிசனம் பண்ண எனக்கு நம்பிக்கை வரும். பகவான் மேல நம்பிக்கை வளருது. ஓ, இங்கதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு இருந்தாரா, இங்கதான் கிருஷ்ணர் அவதாரம் பண்ணாரா, இங்கதான் பலராமர் இருந்தாரா, இங்கதான் பகவான் பூமியை விட்டு மறைஞ்சாரா, எல்லாமே இருக்கு. துவாரகா, மதுரா, அயோத்தியா, காசி, பிருந்தாவன், பூரி, இந்த மாதிரி யாத்திரை போகும்போது நமக்கு உற்சாகம் கிடைக்கும். சோ வருஷம் மகாபுடைய சங்கம் வேண்டி சிவானந்த சேனா பக்தர்கள் அழைச்சிட்டு போவார். சிவானந்த சேனா வந்து எவ்வளவு ஒரு தூய பக்தர் அப்படின்னா, அது ஒரு சமயம் ஒரு நாய் ஃபாலோ பண்ணிட்டே வருது. அவரு நாய், பொதுவா நாய்கள்லாம் நாய் கூட்டத்துல போகும். இந்த நாய்க்கெல்லாம் ஒரு பாஷை இருக்கு. நாயோட பாஷையா இருக்கா தெரியுமா? ஒருவேளை நான் போனது வந்து நாயா இருக்கணும்னு தெரியாது, எனக்கு புரிஞ்சுக்க முடியும் நாயோட பாஷை. எப்படின்னா, அதுக்கு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாக்குள்ள இன்னொரு நாய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கத்திட்டே இருக்கு. என் ஏரியாக்குள்ள வந்துட்டேன், யார் நீ, எதுக்கு இங்க வந்த, போ இங்க வராத, ஐ எம் த கிங், நான் தான் இந்த ஸ்ட்ரீட்டோட கிங், நான் அந்த தெருவோட நாய், நான் தான் ராஜா. நீ இந்த ஏரியாக்குள்ள வந்த. அப்புறம் அதுக்கு ஒரு பார்டர் இருக்கு. அந்த பார்டர் கிராஸ் பண்ணி இன்னொரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள போவாரு, ஏன்னா அங்க ஒரு ராஜா இருப்பாரு, அவர் கத்த ஆரம்பிச்சிருக்காரு. அதனால அவங்க அந்த ஏரியாவுக்கு அவங்க ராஜா. அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு ராஜா இருக்கு, டாக்ஸ், ஸ்ட்ரீட் டாக். அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஏரியாவுக்கு போக மாட்டாங்க. இந்த ஒரு ஏரியாக்குள்ள வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு மனுஷங்களும் இப்படிதான் இருக்காரு. என் வீட்டுக்குள்ள யார் உள்ள வர்றா, யார் வரக்கூடாது, பெரிய நாய் வச்சுக்கோ, அவர் போன்னு இது என் வீடு, என் ஏரியா, என் ஏரியா பக்கம் வந்து பாரு, நீ நான் யார் வந்து கேட்டுப்பாரு, அப்படியே வர டாக். அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்புறம் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இது என் வீடு, இது நான் கட்டினது, இது என் தெரு. அப்ப என்னது ஸ்ட்ரீட் டாக் தான் சார். உன் வீடு எங்க இருக்கு, ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு, அப்ப நீ யாரு, ஸ்ட்ரீட் டாக் தான். அவ்வளவுதான். யார் ஒருத்தரு இது என் வீடு, இது என் தெரு, ஏன் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் ஸ்ட்ரீட் டாக். அவ்வளவுதான், தெரு நாய். சோ எல்லாமே கிருஷ்ணருடையது. என்ன பெருமை உனக்கு, நீ என்னத்தை கொண்டு வந்த? ஒண்ணுமே கொண்டு வர. நீ வீட்டுல வச்சுக்க கேட்டு கூட கிரில்ல கூட தூக்கிட்டு போக முடியாது உன்னால. வீடு கட்டி, பெரிய வீடு கட்டி ஒரு பெரிய கேட்டு போட்டு வச்சு,
அந்த கேட் வந்து ஸ்டீல்ல போட்டு வச்சிருப்பான், அதை கூட தூக்கிட்டு போக முடியும். அவ்வளவுதான். லைஃப் முடிச்சு. ஸோ இந்த நாய்க்கெல்லாம் ஒரு பாஷை இருக்கு. இந்த நாய்க்கு வந்து நாய் கூட தான் சேரும், அது கூட பேசிக்கோ எல்லாம் பண்ணும். ஆனா இன்னைக்கு மனுஷங்க நாய் கூட சேர்த்துக்கிறாங்க, அது அவங்களுடைய சுதந்திரம், நம்ம தலையிட முடியாது. நீங்க ஏங்க நாய் கூட இருக்கீங்கன்னு கேட்க முடியுமா? இன்னைக்கு சண்டே ப்ரோக்ராம்ங்க, நீங்க வாங்க அப்படின்னா, நான் ரொம்ப பிஸியா இருக்கீங்க, காலையில நாய் வந்து கக்கா போகும், நான் தான் கூட்டிட்டு போகணும், யார் இருக்கா அதை கூட்டிட்டு போக. அவன் என்ன நினைக்கிறான், வந்து நாய் நாய் வச்சுக்கிட்டா எனக்கு ரொம்ப பாதுகாப்புன்னு நினைக்கிறான். ஆனா அவன் தான் நாய்க்கு சேவை பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப சொல்லுவாரு, அவன் வந்து அவன் நினைக்கிறான் நாய் வந்து அவனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கு. இல்ல, அவன் தான் நாய்க்கு சேவை பண்ணிட்டு இருக்கான். அது பாருங்க, நீங்க காலையில நாய் இழுப்புக்கெல்லாம் போவான், நாயை கழட்டி நாயை பிடிச்சிட்டு சங்கிலி பிடிச்சிட்டு போவாங்களா, அது லெப்ட்ல இழுத்தா லெப்ட்ல போவான், ரைட்ல இழுத்தா ரைட்ல, ஏ பப்பி டோன்ட் கோ திஸ் சைட். அது என்ன பண்ணுவோம், எங்க மழை இருக்குன்னு போது பார்த்துட்டு அப்புறம் வாழை தூக்கி ஒரு ஸ்விங்கின்னு அடிக்கும். அவர் அங்க நின்றுட்டு ரொம்ப அழகா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப நல்லா சேவ் பண்ணிட்டு இருக்காரு. Instead of serving God, they are serving dog. கடவுளுக்கு சேவை பண்றதுக்கு பதிலா நாய்க்கெல்லாம் சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இவங்க சொன்ன மாதிரி, எதுக்குங்க மனுஷனுக்கு எல்லாம் சேவை பண்ணணும், நன்றியே இல்லை, பேசாம நாய்க்காவது நான் சேவை பண்றது, நன்றியோட வாழாட்டிக்காது. அந்த மாதிரி காலம் ஆயிடுச்சு. ஏன்னா மனுஷங்க யாருமே நன்றி உள்ளவங்களா இல்ல, எல்லாரும் ஏமாத்துக்காரங்களா இருக்காங்க. பார்த்தாங்க, பேசாம நாயோட அசோசியேட் பண்ணிக்கலாம், நாய் வந்து ஏமாத்துறது, 2 வட்டி பிஸ்கட் போட்டா லைஃப் லாங் கூட வாழாடிட்டே இருக்கு. அதனால இனிமே யாரையும் நாயே திட்டிட்டே இருக்கு. நாயை திட்ட நாய்க்கு அவமானம், பாவம். இன்னைக்கு மனுஷங்களை நாயை திட்டினா மனுஷங்க மிருகத்தோட மோசமாயிட்டாங்க. அது நாயை திட்டக்கூடாது, அது நாய்க்கே அவமானம், பாவம். அந்த பர்த்துக்கே அந்த அந்த விலங்குக்கு அவமானம். நம்ம நாய் இன்சல்ட் பண்றோம், ஒருத்தர் நாயின்னு திட்டினா நம்ம நாயை இன்சல்ட் பண்றோம்னு அர்த்தம். ஏன்னா அவன் நாய் மாதிரி இல்ல, அவன் பகவானுக்கு விசுவாசமா இல்ல. ரைட், தட்ஸ் ஆல். ஆனா இந்த நாய் என்ன பண்ணுச்சுங்க, என்னங்க ஒரு நாய்க்கு இவ்வளவு நேரம் பேசினா எப்படிங்க கதை பிடிப்பீங்க இல்லையா? இந்த நாய் என்ன பண்ணுச்சு, இது நாய் கூட்டத்துக்கு கூட போகாம பக்தர் பின்னாடியே வருது. இவங்க எல்லாம் யாத்திரை போறாங்க, பெங்கால்ல இருந்து பூரிக்கு யாத்திரை போறாங்க, அவங்க பின்னாடியே வாழன்னு வந்துட்டு இருக்கு. இந்த பக்தர் என்ன பண்ணாங்க, சரி ஏதோ வருதுன்னு சொல்லி பிரசாதம் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு பின்னாடியே. சிவானந்த சேனா பாக்குறாரு, என்ன இந்த நாய் வந்து அது ஏரியா விட்டு நம்ம கூட வந்துட்டு இருக்கு, இது எந்த நாய் கூட போகல, ரொம்ப சாதுவா இருக்கு, டிவோட்டியை ஃபாலோ பண்ணா இது ஒரு சாதாரண நாயா இருக்கு, சம்திங் ஸ்பெஷல். அதனால அது யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அது பாட்டுக்கு வரட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில போறோம், அது பாட்டுக்கு அது வந்துட்டு இருக்கு, வந்துட்டு போட்டோம், வேலைக்கு என்ன பிரசாதம் சாப்பிடுறது கொடுங்க. ஒரு ஆளே அதுக்கு பர்மனண்டா போட்டு அந்த குரூப்ல கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் யாத்திரை போவாங்க சிவானந்த சேனக்குள்ள. ஒரு பக்தரை கூப்பிட்டு, பிரபு நீங்க கரெக்டா நம்ம பிரசாதம் சாப்பிடுவோம், அதுக்கும் பிரசாதம் கொடுத்துருக்கேன். இப்படி நடந்துட்டு இருந்தது. இந்த கங்கையை கடந்து போகணும், கங்கையை கடந்து போன போட்ல வந்து எல்லாரும் ஏத்துறாங்க, நான் ஏத்த மாட்டேன். போய் போட்டுக்கார சொன்னா, நோ நாயில ஏத்த முடியாது போங்க. காசை பார்த்தா காந்தி தாத்தா கூட சிரிப்பாரு. ரூபா நோட்ல காந்தி தாத்தா இருக்காரு, அந்த காந்தி தாத்தா பார்த்தா எல்லாரும் சிரிப்பாங்களா? ஏன்னா பைசா கண்டா என்ன பண்ணுவாங்க, பணம் 10 செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் போகும். இந்த போட்டுக்காரனுக்கு அப்படியே ஒரு ரூபா நோட் எடுத்து காமிச்சோடனே, நான் என்னங்க நீங்க எதை வேணாலும் ஏத்திட்டு போங்க. நீங்க இப்ப இருக்கிற கோயில்கள்ல, நிறைய கோயில்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், ஃப்ரீ தர்ஷன் ஒண்ணு இருக்கும், அப்புறம் 50 ரூபா தர்ஷன் ஒண்ணு இருக்கும், 300 ரூபா தர்ஷன் ஒண்ணு இருக்கும், 500 ரூபா தர்ஷன் இருக்கும், விஐபி தர்ஷன் இருக்கும். நீங்க அங்க இருக்கிற பூஜாரிட்ட, நீங்க இந்த நார்த் இந்தியால போனா இன்னும் அதிகம் அதெல்லாம். நீங்க நார்த் இந்தியால போய் பூஜாரி தட்டுல ஒரு 500 ரூபாய் போட்டீங்க, உங்க தலையை பிடிச்சி பகவானை பாத்துலயே வச்சு அமுத்திடுவாரு. நீங்க 2000 ரூபாய் கொடுத்தா பகவானே தூக்கிட்டு வந்துடலாம், ஐயா நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான் இன்னைக்கு. சோ கோயில்கள்லாம் இன்னைக்கு வியாபார ஸ்தலம் ஆயிடுச்சு. காசு கொடுத்தா ஒரு லைனு, காசு இல்லைன்னா ஒரு லைனு, காசு கொடுத்தா ஒரு உபச்சரிப்பு. நீங்க பூஜாரிட்ட வந்து சும்மா தரிசனம் போங்க, உங்களுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க, பூஜையில கண்டுக்க மாட்டாங்க. இதே நீங்க தட்டுல ஒரு 10 ரூபா போடுங்க, கொஞ்சம் குங்கும பிரசாதம் தருவாரு. ஒரு 50 ரூபா போடுங்க, சின்னதா ஒரு பூ எடுத்துட்டு தருவாரு. 100 ரூபா போடுங்க, ஒரு பாலையை எடுத்து போட்டுருவாரு. 500 ரூபா போடுங்க, அவ்வளவுதான். சுவாமி நீங்க தேவரை அழைச்சிட்டே போய்க்கோங்க, பகவானை கூட்டிட்டே போய்க்கு. ப்ராப்ளம். சரி, எனிவே அது வேற. சரி, அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நாயை வந்து அந்த ஒரு டிவோட்டி, அந்த போட்டுக்கார சொன்னா ஏற்க மாட்டேன்னா, அப்போ சிவானந்த சேனர் கூட கொஞ்சம் பைசா கொடுத்தாரு, நாய்க்குட்டி ஏற்றிக்கிட்டு போட்டு.
அப்புறம் அப்படியே அவர் பாட்டுக்கு அவர் சேவை பண்ணிட்டு இருக்காரு. பக்தர்கள் எல்லாம் கீர்த்தனை பாடுறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நாய்க்குட்டியை காணும், அந்த பப்பியை காணும். சிவானந்த சேனா பாக்குறாரு, என்னடா அது, அந்த நாய்க்கு நம்ம கூட வந்துட்டு இருந்ததே காணமே, என்னாச்சு? அந்த பக்தர் கூப்பிட்டாரு, நீங்க அதுக்கு பிரசாதம் கொடுத்தீங்களா? பிரபு நான் அந்த கீர்த்தன்ல மறந்துட்டேன் பிரபு, கொடுக்கல. ஒரு வேலை பிரசாதம் கொடுக்க மறந்துட்டாரு, அது நாய் எதுவும் மிஸ் ஆயிடுது, நாயை காணும். சிவானந்த சேனாக்கு பெரிய வருத்தமா போச்சு. அது நான் என்ன, அது என் கூட வந்துட்டு இருந்தது, அது நாங்க பூரி போயிட்டு இருந்தோம், அந்த நாய்க்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும் பூரி வர்றதுக்கு நினைச்சிட்டு இருந்தா, அது பாதியிலே என்னாச்சுன்னு தெரியலையே, அதுக்கு பிரசாதம் கொடுக்காம விட்டாங்கன்னு சொல்லி அவரது அபராதமா எடுத்துக்கிட்டு அவர் சாப்பிடாம இருக்காரு, அதுக்கு பிரசாதம் சாப்பிடல. இப்படி ஒரு வழியா சிவானந்த சேனா பூரி வந்து சேர்ந்தாரு. பக்தர்கள் எல்லாம் குளிச்சுட்டு ரெடியாகி சைத்தன்ய மகாபிரபு பாக்குறதுக்காக வராங்க. பகவானை தரிசனம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதம் வாங்கணும் எல்லா பக்தரும் வராங்க. எல்லாம் வந்து நிக்கிறாங்க. சிவானந்த சேனா வராரு. சைத்தன்ய மகாபிரபு ஒரு மேடையில உட்கார்ந்து இருக்காரு. அவர் இளநீ சாப்பிட்டு இருக்காரு. இளநீ குடிச்சிட்டு அந்த இளநீக்குள்ள பருப்பு இருக்கு இல்லையா, அது சாப்பிட்டு இருக்காரு. பக்கத்துல நாய் உட்காந்து, நாய் வந்து மகாபுரு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கு. மகாபுரு சொன்ன இளநீ சாப்பிட்டா தூக்கி வீசா, கேட்ச் தூக்கி பிடினார். தூக்கி பிடிச்சிட்டு சாண்ட் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு. அந்த நாய் வந்து 2 காலும் மேல தூக்கிட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. இதை நீங்க வெளியில சொல்லி வச்சுங்களேன், உங்களை பைத்தியக்கார பையா, எனக்கு காதுல பூ சுத்துறீங்களா? நாய் வந்து ஹரே கிருஷ்ணா சொல்லுச்சு, யானை வந்து தாமரை பூ தூக்கி கோவிந்தான்னு கூப்பிட்டுச்சு, யாருக்காக பூ சுத்த பாக்குறீங்க? நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன் நம்பிக்கை இல்ல? அவனுக்கு பக்தி இல்லை. பகவானத்துல பக்தி இல்லாதனால நம்பிக்கை வராது. இந்த நாய்க்குட்டி வந்து சாண்டிங் பண்றதை பாக்குறாரு. மகாபுரு பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹரி ஹரி 2 கை தூக்கி ஹரி 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 அப்படியே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றாரு. இந்த தூரத்துல இருந்து சிவானந்த சேனா நாய்க்குட்டிக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம். என்னது இது? இந்த நாய் சாதாரணமானதே இல்லை, இது மகாபுரு பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் இந்த நாயை காணும். அவ்வளவுதான், பினிஷ். மகாபுரு கோலம் தான் நம்பிச்சிட்டாரு. அதனாலதான் பிரபுபா சொல்வாரு அவருடைய கிளாஸ்ல, ஈவன் a dog can take part in this moment. ஈவன் ஒரு நாய் கூட கிருஷ்ண பக்தி இயக்கத்துல பயிற்சி எடுக்க முடியும், பங்கு பெற முடியும். ஈவன் ஒரு நாய் கூட கிருஷ்ணோட இயக்கத்துல பங்கு பெற முடியும், பகவானை அடைய முடியும்னு சொல்றாரு. அவ்வளவு தூய்மையானது கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்தி இயக்கம். எப்படி சிவானந்த சேனாக்கு அப்பதான் அந்த பக்தி தன்னுடைய சக்தி என்ன, பகவானுடைய கருணை என்ன, இதெல்லாம் அவர் ரியலைஸ் பண்ணாரு. அவரு இந்த லீலை மூலமா பகவான் நமக்கு காமிச்சு கொடுக்கிறாரு. அடுத்து 2-3 லீலை நடந்தது சிவானந்த சேனோட லைஃப்ல. அது வந்து இன்னும் உறுதிப்படுத்துது சைத்தன்ய மகாபிரபு யாரு. சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒரு சாதாரண மனிதரோ அல்ல ஒரு சாதாரண மகானோ யோகியோ பக்தரோ அல்ல. சைத்தன்ய மகாபிரபு அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணாரு, பக்தன் மாதிரி நடிச்சுட்டு இருக்காரு. ஆனா ஒரு முழுமுதற் கடவுள் தான். நீங்க சில நேரங்கள்ல ஸ்கூல் புத்தகத்துல போட்டிருப்பாங்க, சைத்தன்ய மகாபிரபு வந்து அந்த நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு ஆன்மீகவாதி அல்லது ஒரு யோகி. யாரோ புக்ல பார்த்து, ஸ்கூல் புக்ல ஒரு செயின்ட்னு போட்டிருந்தாங்க. பகவான் போட்டிருக்காங்களா? வெரி குட், நல்ல விஷயம், நல்லது நடந்தா சரி. சோ சைத்தன்ய மகாபிரபு சாதாரண நபர் இல்ல. என்ன நடக்கும், ஒரு தடவை சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசி எடுத்து ஜெகநாத் பூரியில இருக்காரு. ஜெகநாத் பூரியில இருக்காரு சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசி எடுத்துட்டாரு. ஆனா பெங்கால்ல நகுல பிரம்மச்சாரின்னு ஒருத்தர் இருக்காரு. நகுல பிரம்மச்சாரி. சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவாருன்னா, அவர் உடல்ல அவர் இதயத்துல தோன்றி அங்க இருக்கிற பெங்கால் இருக்கிறவங்களுக்கு கிருஷ்ண உணர்வு கொடுக்கிறாரு. நகுல பிரம்மச்சாரி எங்கெல்லாம் போறாங்களோ, நகுல பிரம்மச்சாரி யாரையெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கிருஷ்ணன் மேல அன்பு வரும். அவங்க எல்லாம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. இது ஒரு டவுட் வந்துருச்சு சிவானந்த சேனாக்கு ஒரு தடவை. அது எப்படி, மகாபிரபு ஜெகநாத் பூரியில இருக்காரு, ஆனா இங்க எல்லாம் நம்புறாங்க நகுல பிரம்மச்சாரியோட உடல்ல மகாபிரபு இருக்காரு, அவர் இதயத்துல மகாபிரபு இருக்காரு. இது ஒரு சின்ன ஒரு டவுட், ஆக்சுவலி ஒரு டவுட் இல்ல, இதை வந்து நமக்கு கிளியர் பண்றாங்க ஆச்சாரியர். நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு மகாபிரபு மேல உறுதியான நம்பிக்கை வரணும். மகாபிரபு வந்து முழுமுதற் கடவுள், அவர் ஒரு சாதாரண நபர் அல்ல. என்ன நடந்தது, இந்த சிவானந்த சேனா அன்னைக்கு நகுல பிரம்மச்சாரி வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ஒரு பெரிய கீர்த்தனை நடந்துட்டு இருக்கு. பக்தர்கள் மத்தியில் ஒரு பெரிய கீர்த்தனை நடக்குது. எல்லாரும் நகுல பிரம்மச்சாரிக்கு போய் நமஸ்காரம் பண்றாங்க, எல்லாத்தையும் ஒரு அன்பு பண்ணிட்டு இருக்காரு. நகுல பிரம்மச்சாரி நிறைய பேருக்கு கிருஷ்ண பக்தி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ சிவானந்த சேனா கூட்டத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது முன்ன போகாம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. சிவானந்த சேனா டெஸ்ட் பண்றாரு,
பரீட்சை பண்றாரு. இந்த நகுல பிரம்மச்சாரி என்ன கண்டுபிடிக்கிறார பார்க்கலாம். நான் இந்த கூட்டத்துல ஒழிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒருவேளை இந்த நகுல பிரம்மச்சாரி உடல்ல மகாபிரபு இருக்காரு, அவர் இதயத்துல மகாபிரபு இருக்காருன்னா நான் இங்க இருக்கிறத கண்டுபிடிக்கட்டும். உடனே சொல்லிடலாம், இது என்ன பெரிய விஷயம், பக்தர்கள் கூட்டத்துக்குள்ள இருக்குத்தானே போறாரு, பக்தர்கள் கூட்டத்துக்குள்ள சிவானந்தன் இருக்குத்தானே போறாரு, அப்ப கண்டுபிடிச்சிடலாம். ஆனா சிவானந்தன் என்ன பண்றாரு, அந்த கூட்டத்துக்குள்ள வந்து அவர் இதயத்துல மகாபிரபு கொடுத்த அந்த கோவிந்த நாமத்தை, அந்த மந்திரா, இந்த தெய்வீகமான மந்திரத்தை வந்து உள்ள மனசுக்குள்ள சொல்ற, மகாபிரபு கொடுத்த அந்த தெய்வீகமான மந்திரம் அத மனசுக்குள்ள உச்சரிக்கிறாரு. இது மகாபிரபுக்கும் சிவானந்தன் மட்டும்தான் தெரியும். இது இத சொன்னாதான் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் உடல்ல பகவான் இருக்காரு. இந்த கூட்டத்துக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்காரு. இந்த மந்திரம் சாண்ட் பண்றாரு ஒரு மனசுக்குள்ள. நகுல பிரம்மச்சாரி கூப்பிடுறாரு, சிவானந்த சேனா எங்க இருக்காரு? சிவானந்த சேனா வெளியே வர்றாரு. வந்து கிட்ட வந்து சொல்றாரு, சிவானந்த சேனா, நான் உங்களுக்கு கொடுத்த மந்திரத்தை தானே இப்ப நீங்க சொல்றீங்க, நீங்க மனசுல நினைச்சீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எஸ், மகாபிரபுனால எங்க வேணாலும் எப்ப வேணாலும் தோன்ற முடியும். அவர் ஜெகநாதபுரியில் இருந்தாலும் இந்த நகுல பிரம்மச்சாரிய உடல்ல வந்து அவருடைய இதயத்தில் இருந்து கொண்டு அவர் எல்லாரும் கிருஷ்ண உணர்வு கொடுக்க முடியும். கன்ஃபார்ம் பண்றாரு சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். இன்னொரு தடவை என்ன நடக்கும், வருஷா வருஷம் பெங்கால்ல இருந்து எல்லாரும் ஜெகநாதபுரி போவாங்க சைத்தன்ய மகாபிரபு பாக்குறது. ஒரு வருஷம் மகாபிரபு சொல்லுவாரு, அடுத்த வருஷம் நீங்க வர வேண்டாம், நானே பெங்காலுக்கு வருவேன். வருஷம் நீங்க என்ன பார்க்க வர்றீங்க, இந்த வருஷம் வரக்கூடிய வருஷம் நீங்க வர வேண்டாம், நானே பெங்காலுக்கு வர போறேன். நான் வந்து உங்களை சிவானந்த சேனா வீட்டுல வந்து மீட் பண்றேன். நான் சிவானந்த சேனா வீட்டுக்கு வருவேன். சிவானந்த சேனா சொல்றேன், நான் உங்க வீட்டுக்கு வருவேன். நீங்க யாரையும் அழைச்சிட்டு நெக்ஸ்ட் இயர் யாத்திரா, அடுத்த வருஷம் யாத்திரைக்கு நீங்க யாரும் வர வேண்டாம், நானே சிவானந்த சேனா நானே உங்க வீட்டுக்கு வருவேன், நானே உங்க வீட்டுக்கு வருவேன். ஓகே, அதே மாதிரி ஒரு வருஷம் முடிய போகுது. இவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. இவங்க வருஷம் மகாபிரபு பார்க்க போவாங்க. ஆனா இந்த வருஷம் போகல. ஏன்னா மகாபிரபு சொல்லியிருக்காரு அவரே வந்து பெங்காலுக்கு வரேன்னு. ஆனா ஓகே, சிவானந்த சேனாக்கு முழு நம்பிக்கை, கட்டாய மகாபிரபு வருவாரு. ஆனா வந்துட்டாரா இல்லையா, எங்க வந்திருக்காரு, எப்படி அவர் எந்த இடத்துல வந்திருக்காரு? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தர் வந்து வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து சென்னையில இருந்து கிளம்பிங்க வராரு. அப்ப உடனே போன் அடிப்ப, நீங்க எங்க வந்திருக்கீங்க, எந்த ஸ்டேஷன்ல இருக்கிறீங்க, என்ன சாப்பிட்டீங்க, இதெல்லாம் கேட்டு அதுக்குள்ள வந்தே சேர்ந்து அதுக்குள்ள ஒரு 1000 போனு, ஒரு ஆள் கிளம்பி வர்றதுக்குள்ள 1000க்கு போன் அடிச்சு. சோ இங்க மகாபிரபு பத்தி தகவலே இல்லை. அவர் எங்க வந்திருப்பாரு, எப்படி தெரிஞ்சுக்கிறது? மகாபிரபு பூரில இருந்து கிளம்பிட்டாரா, அவர் எப்போ இங்க பெங்காலுக்கு வர போறாரு? டைம் போயிட்டே இருக்கு. அவர் சொன்ன டைம் வந்து கிராஸ் ஆகுது. அவர் சொன்ன வருஷமே முடிய போகுது. மகாபிரபு எங்க வந்திருப்பாரு தெரிஞ்சுக்கணுமே. அது என்ன நடக்கும்னா, பிரத்யும்ன பிரம்மச்சாரின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பேர் நரசிங்க பிரம்மச்சாரி, பேர் நரசிங்கானந்த பிரம்மச்சாரி. ஏதாவது புரியுதா? முதல்ல சொன்னது யாரு, நகுல பிரம்மச்சாரி, அவரு வேற. இப்ப சொல்றது யாரு, பிரத்யும்ன பிரம்மச்சாரி. அவருக்கு இன்னொரு பேரு நரசிங்க பிரம்மச்சாரி, நரசிங்கானந்த பிரம்மச்சாரி. இவரு கண்களை மூடி தியானத்துல உட்கார்ந்தாருன்னா மகாபிரபு எங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு சொல்லுவாரு. அந்த ஒரு கருணை மகாபுடைய அனுகிரகம். பிரத்யும்ன பிரம்மச்சாரி, அந்த நரசிங்க பிரம்மச்சாரி இருக்காருல்ல, அப்படி உட்கார்ந்துட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா அப்படி சாண்டிங் பண்ணிட்டு இருந்தா மகாபிரபு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியும். மகாபிரபு எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் பிரத்யும்ன பிரம்மச்சாரி ஓடி போனாங்க. நீங்க தான் வந்து மகாபிரபுடைய இதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்களே, எங்களுக்கு சொல்ல முடியுமா மகாபிரபு எங்க இருக்காரு? ஓகே, அவர் உட்காந்துட்டு அப்படியே பகவானை தியானம் பண்றாரு. சைத்தன்ய மகாபிரபு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, இப்ப மகாபிரபு வந்து கண்ணை நாட்டு சாலைங்கிற இடத்துக்கு வந்திருக்காரு. பெங்கால்ல கண்ணை நாட்டு சாலைன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க வந்துட்டாரு. இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல சிவானந்த சேனோட வீட்டுக்கு வந்துருவாரு, மகாபிரபு வந்துருவாரு. உடனே சிவானந்த சேனா, ஏன்னா இவர் சொல்றது 100% ட்ரூ, 100% உண்மை. ஏன்னா இவர் அந்த அளவுக்கு ஒரு தூய பக்தர். பகவான் சைத்தன்ய மகாபிரபுடைய பக்தி, அவர் மேல அன்பு வந்து இப்படி முழுமையான ஒரு பக்தி, ஒரு சரணாகி தூய பக்தர். அப்ப இவர் சொன்னா கரெக்டா இருக்கும், நிறைய தடவை சொல்லியிருக்காரு, கரெக்டா இருக்கு, இதுவும் கரெக்டா இருக்கு. மகாபிரபு பெங்கால் வந்துட்டாரு, எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம். உடனே போய் பிரசாதம் பண்ண சொல்றாரு. இவர் நல்லா சமைப்பாரு பிரத்யும்ன பிரம்மச்சாரி. இவர் நீங்க போய் பகவானுக்கு பிரசாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு விதவிதமான பலகாரம் பண்றாரு. பூரி, ஹல்வா, சமோசா, சப்ஜி, அப்புறம் வந்து இந்த வெரைட்டிஸ் ஆஃப் பிரசாதம். இந்த பிரத்யும்ன மிஸ்ரருக்கு பிரத்யும்ன பிரம்மச்சாரிக்கு நரசிம்மானந்த பிரம்மச்சாரி ஒரு நரசிம்ம விக்கிரகம் வந்து வழிபாடு பண்ணிட்டு,
அந்த விக்கிரகத்தையும் ஆல்டர்ல வச்சிருக்காரு. அங்க சிவானந்த சேனாவுடைய ஆல்டர்ல சிவானந்த சேனாவுடைய பூஜை அறையில ஜெகநாதர், பலராமர், சுபத்ரா, அப்புறம் எல்லாருமே இருப்பாங்க. டெய்டிஸ் எல்லாம் இருக்காங்க. கௌரங்க இருக்கு, மகாபிரபு இருப்பாங்க. பிளஸ் இவங்க அந்த நரசிம்மர் எல்லாம் இருக்கு. அந்த ஆல்டர்ல வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. என்னாச்சு, இவர் வந்து எல்லாம் போகலாம் தயார் பண்ணிட்டு அவர் போய் பகவானுக்கு ஆஃபர் பண்றாரு. ஆஃபர் பண்ணும்போது அவர் தியானத்தை உட்காந்துட்டு இருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு வந்து சாப்பிடுறாரு பிரசாத் எல்லாம். சைத்தன்ய மகாபிரபு சாப்பிடுறாரு. ஆனா இங்க எல்லாம் பக்தர்கள் வெளில காத்துட்டு இருக்காங்க, மகாபிரபு எங்க எங்கன்னு. நரசிம்ம பிரம்மச்சாரி கேட்டாரு, மகாபிரபு எப்போ வருவாரு? மகாபிரபு வந்து பிரசாதம் சாப்பிட்டாரு. அவருக்கு வச்சது மட்டும் இல்ல, ஜெகநாதருக்கு நரசிம்மருக்கு வச்சதுல எடுத்து சாப்பிட்டாரு. என்னுடைய பிரசாதி சாப்பிட்டாரு. நான் போய் திருப்பி ஒருக்கா சமைக்க போறேன். மகாபிரபு இவங்க யாருமே பார்க்கல. மகாபிரபு வந்தது யாருமே பார்க்கல. ஆனா மகாபிரபு வந்தாரு, சிவானந்த சேனா வீட்டுல பிரசாதம் சாப்பிட்டு போயிட்டாரு. இந்த நரசிம்ம பிரம்மச்சாரி என்ன பண்ற, அகைன் ரெண்டாவது போய் குக் பண்றாரு. ரெண்டாவது சமைக்கிறாரு நரசிம்மருக்காவும் ஜெகநாதருக்கும். இவருக்கா ஒரே ஆச்சரியம், என்னடா மகாபிரபு நம்ம பார்க்கவே இல்லையே. இவர் சொல்றாரு வந்தாரு சாப்பிட்டாரு அப்படின்னு. இவர் ரெண்டாவது சமைக்கும் போது அவருக்கு இன்னும் இந்த சந்தேகம் வந்து ஓரளவுக்கு சந்தேகம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா அவர் ஏன் போய் ரெண்டாவது சமைக்கணும்? இப்போ மகாபிரபு வரலன்னு நம்ம சொல்றோம். நம்ம வரலன்னு, மகாபிரபு வந்தாரா என்னன்னு நமக்கு தெரியல. இவர் ஆஃபரிங் பண்ணிட்டாரு. ஆனா மகாபிரபு எல்லாம் சாப்பிட்டா இருக்கிறாரு அப்படின்னா இவர் நம்பிக்கைக்கு போய் தானே, மகாபிரபு பார்த்ததுனால தானே இவர் ரெண்டாவது சமைக்கிறாரு. இதுல ஒரு சின்ன டவுட் இருக்கு, ஒருவேளை மகாபிரபு வந்தாரா வரலையா, இந்த சந்தேகம் உள்ளுக்குள்ள அப்படியே லேசா இருக்கு. அன்னைக்கு என் வீட்டுக்கு மகாபிரபு வந்தாரா வரலையா. இது அப்படியே அடுத்த வருஷம் யாத்திரைக்கு போறாரு சிவானந்த சேனா. தன்னுடைய சகாக்களோட, தன் நண்பர் பக்தர்களோட எல்லாம் இருந்துட்டு பூரி வராரு பெங்கால்ல இருந்து. இந்த முறை மகாபிரபு சொல்றாரு, சிவானந்த சேனா போன வருஷம் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். பிரத்யும்ன பிரம்மச்சாரி நிறைய பிரசாதம் பண்ணாரு. கழுத்து வரைக்கும் சாப்பிட்டேன். விதவிதமா பிரசாதம் பண்ணிட்டு எல்லாம் டேஸ்டியா இருந்து என்னென்ன பண்ணாரு அப்படியே சாஸ்திரமா நமஸ்காரம் பண்ணிட்டாரு மகாபிரபு. டவுட் கிளியர் பண்ணிட்டேன், நான் வந்தேன். அதனால இந்த பகவான் மேல உள்ள அன்பு, பக்தி, சரணாகதி, இவங்கனால மட்டும்தான் பகவான் யாருன்னு புரிஞ்சுக்க முடியும். சைத்தன்ய மகாபிரபு யாரு, அவருடைய உன்னதமான நிலை என்ன, சிவானந்த சேனாவோட லைஃப் மூலமா அவர் உறுதிப்படுத்துறாரு. நான் முழுமுதற் கடவுள், என்ன பக்தினால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். சைத்தன்ய மகாபிரபு வந்து மனக்கற்பனையால புரிஞ்சுக்க முடியாது. பகவான் வந்து மனக்கற்பனையாலேயோ இல்ல சாஸ்திரத்தை வந்து தலைமுறை நின்று படிக்கிறதுனாலயோ இல்ல வரட்டு தத்துவம் பேசுறதுனாலயோ இல்ல ஆராய்ச்சி பண்ணியோ அப்படின்னு அகந்தை ஆணவம் கொண்டெல்லாம் பகவானை புரிஞ்சுக்க முடியாது. பகவானுடைய கருணை எப்படி வேணாலும் கிடைக்க வந்திருக்கு. சிவானந்த சேனுடைய சரணாகதி வந்து நித்யானந்த சரணாகதி. நம்ம என்ன பேசுற சரணாகதின்னு என்ன இதுல காமிக்கிறாங்க. சரணாகதின்னு என்னது, ஒரு முறை நித்யானந்த பிரபு வந்து யாத்திரையில போறாரு பெங்கால்ல இருந்து. நித்யானந்த, ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லியிருக்காருன்னா, நித்யானந்த பிரபு நீங்க பெங்கால்ல இருந்து பிரச்சாரம் பண்ணணும். வங்காளத்துல போய் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணி நீங்க வராதிங்க, வருஷம் பூரிக்கு வராதிங்க, அங்கேயே இருங்க, நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. ஆனா நித்யானந்த பிரபு கேட்க மாட்டாரு. அங்க பிரச்சாரம் பண்ணுவாரு, ஆனா வருஷம் கூட யாத்திரைக்கு வந்துருவாரு. ஏன்னா மகாபிரபு பார்க்காம ஒரு ஆள் இருக்க முடியாது, மகாபுடைய சங்கம் இல்லாம ஒரு ஆள் இருக்க முடியாது. இந்த முறை நித்யானந்த பிரபு சிவானந்த சேனா கூட வந்துட்டு இருக்காரு யாத்திரையில. எல்லா ஏற்பாடு நடக்குது யாத்திரையில, பக்தர்களுக்கு பிரசாதம், தங்கறதுக்கு இடம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஆனா ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கேயும் தங்குறதுக்கு வசதி இல்ல, இடம் சரியா தங்குறதுக்கு இடம் வசதியா இல்ல, பிரசாத டைமுக்கு வரல, லேட் ஆகி போச்சு. நித்யானந்த பிரபு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து அவர் சபிக்கிறாரு, சிவானந்த சேனாவோட குடும்பத்துல எல்லாரும் இறந்து போட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே உங்க மனைவி அழகாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த இடத்துல சிவானந்த சேனாவை எடுத்துட்டு நம்மளை வச்சு பாருங்க, ஓய்வு கிருஷ்ண கிருஷ்ணானாவது ஓடிய போயிடும், ஜென்மதிக்கு திரும்ப வர மாட்டோம். உங்க மனைவி அழறாங்க, ஐயோ நித்யானந்த இப்படி சபிச்சுட்டாரு, சிவானந்த சேனா கூப்பிடுங்கிறார். சிவானந்த சேனா வந்த உடனே அவர் மார்பிளை எட்டி உதங்குறாரு. நித்யானந்த ஓங்கி ஒரு உத விட்டாரு. நாமளா இருந்தா அவ்வளவுதான், திரும்பி 2 உத விட்டுருவோம். அந்த மாதிரி கண்டிஷன் தான் நம்மள பகவான் வந்து யாரெல்லாம் பார்க்கணும். சோ நித்யானந்த பிரபு சிவானந்த சேனா எட்டி உதச்ச உடனே அவர் தாமரை பாதம் பிடிச்சிட்டாரு. இன்னைக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன், உங்க தாமரை பாதம் என் மார்புல பட்டது நான் செஞ்ச பாக்கியம். நீங்க என்ன தண்டிக்கிறது மூலமா நீங்க உங்க சேவகன் என்ன ஏத்துக்கிட்டீங்க.
நீங்க வந்து என்ன தண்டிச்சது மூலமா, என்னை வந்து கண்டிச்சது மூலமா நீங்க உங்களே என்னுடைய சேவகன், உங்களுடைய சேவகன் என்னை ஏத்துக்கிட்டீங்க. நீங்க சபிச்சீங்கன்னு சொன்னாங்க எங்க குடும்பத்தை. நீங்க வந்து என்ன சொன்னாலும் எங்க குடும்பத்துக்கு நல்லதா தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் நீங்க வந்து உங்க பக்தருக்கு கெடுதலே பண்ண மாட்டீங்க. நீங்க என்ன விரும்புறீங்களோ என் குடும்பம், என் மனைவி எல்லாம் உங்க சேவைக்கு தான். நீங்க எப்படி வேணாலும் எங்களை நடத்தலாம். நாங்க உங்க அடிமை. நித்யானந்த பிரபு, நாங்க உங்க அடிமை. நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். எங்களை உதைக்கலாம், எங்களை நோகடிக்கலாம், எங்களை நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். ஆசிஷவா பாதரதா மினஸ்துமா மதர்சனமா மர்மகரோதுவா யதா ததாவா விகதாதுலம் பதோ மத்ராணநாதஸ்து சயேவனா. இங்க பகவானுக்கு அதிகாரம் இருக்கு, ஜெகநாதருக்கு அதிகாரம் உண்டு. கிருஷ்ணர், பலராமர், ஜெகநாதர், ராதா, மதன் கோபால் எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. நம்ம அவங்கள உதைக்கலாம், நம்மளை வந்து அவங்க உதைக்கலாம், அடிக்கலாம், நம்ம முன்னாடி வரவங்க துன்புறுத்தலாம், நம்மளை என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா நம்ம அவங்க அடிமை. அடிமைன்னு வந்துட்டா நீங்க வாயே பேசக்கூடாது, மறு பேச்சே கிடையாதுங்க. வேலைக்காரன் தான் பேசுவான். நான் வந்து சும்மா வேலை பாக்குறேன், இந்த சம்பளம் வாங்குறேன்ல அப்படின்னு வேலைக்காரன் சொல்லுவான் இல்லையா? வேலைக்காரன் சொல்லலாம், நான் வந்து சம்பளம் வாங்குறேன். நீ என்ன பெரிய வேலை வேணாம். வேலைக்காரன் தன் வேலையை தூக்கி போட்டு போவான். சேவகனுக்கு கூட கோவம் வரும். நான் என்ன சும்மாவா செய்யறேன், சேவையா தானே பண்றேன். சேவகனுக்கு கோவம் வரும். நான் சேவை பண்ண வந்தேன், என்னையே அப்படி சொன்னாங்க, என்னையே இப்படி சொன்னாங்க, என்ன காசா வாங்குறேன், நான் சம்பாதிக்கணும், நான் சேவகன். நான் பெரிய சேவகன், 2 கொம்பு சேவகனுக்கு. ஆனா அடிமைன்னு வந்துச்சுன்னா, நான் சேவகனும் இல்ல, வேலைக்காரன், நான் அடிமை. நான் என் குருவோடைய அடிமை, நான் கிருஷ்ணனுடைய அடிமை. நீங்க எனக்கு என்ன வேணாலும் செய்யுங்க, நான் அடிமை. அவ்வளவுதான், அவ்வளவுதான். நான் சிவானந்த சேரர் நித்யானந்தர் கட்டி தழுவிக்கிறேன். இதுதான் பாடம். நம்ம பகவானுடைய சேவகனா இருக்கிறது முக்கியம் இல்ல, அடிமையா இருக்கணும். பகவானுக்கு அடிமையா இருக்கணும், பகவானுடைய பக்தர்களுக்கு அடிமையா இருக்கணும், ஆன்மீக குருக்கு அடிமையா இருக்கணும், பக்தி தொண்டுக்கு அடிமையா இருக்கு. அடிமையா இருக்கிறது இங்க வெளிய உலகத்துல அடிமையா இருக்கிறதுனா கேவலம். இந்த ஜட உலகத்துல அடிமையா டே என்ன நீ அடிமையா இருக்க, நீ உன்னை தாழ்த்திக்காத, உயர்த்திக்கோ, நீ யாரு உனக்குள்ள கிளப்பி விட்டுருவாங்க. வெளி உலகத்துல நம்மளை கிளப்பி விட்டுருவாங்க. ஆமா நான் யாரு, எனக்கு 2 கொம்பெல்லாம் இருக்கு, என்ன அடிமைன்னு சொல்லிட்டேன். ஆனா ஜட உலகத்துல இந்த அடிமைங்கிறது அடிமைத்தனம், கொத்தடிமை. ஆனா கிருஷ்ண உணர்வு இயக்கத்துல, கிருஷ்ண பக்தி இயக்கத்துல நாம் பகவானுடைய சேவகனுடைய 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 சேவகன் 1000 முறை பெருக்குன்னா அவன் அடிமை, நான் அடிமை. அந்த ஸ்டேஜ் வரும். இந்த மாதிரி வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் இந்த பூமியில வந்து எவ்வளவு பணிவா எளிமையா சேவை பண்ணி வைஷ்ணவரை திருப்திப்படுத்தி அவர் வந்து எப்படி நடந்துகிட்டாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அது ஒரு சேவையா, இது என் கடமை, வைஷ்ணவரை திருப்திப்படுத்த என் கடமை. நித்யானந்த நான் ஒத்துக்கிறேன், இன்னைக்கு நான் சரியா ஏற்பாடு பிரசாத நேரத்துக்கு வரல. அப்ப நம்ம நினைக்கல, என் பக்தர்கள் தானே, கொஞ்ச நேரம் பொறுத்தா என்ன, என்னப்பா ஹரே கிருஷ்ணா பக்தர்களே கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்க மாட்டீங்களா, 2 மாலை ஜெபம் பண்ணுங்க பிரசாதம் வரும் இல்லையா? ஆனா அப்படி நினைக்கல, இது என் தப்பு தான். நான் வந்து டைமுக்கு பக்தருக்கு பிரசாதம் கொடுக்காம விட்டேன். அதனால நித்யானந்த என்னை தண்டிச்சது சரிதான். அவர் என் மாஸ்டர், அவர் எஜமானன், நான் அவர் அடிமை, என்னை அவர் தண்டிக்கிறது சரிதான். இந்த மனப்பான்மை என்னைக்கு நமக்கு வருதோ அன்னைக்கு தான் நம்ம பக்தி தொண்டு ஆரம்பிச்சிருக்கோம். அன்னைக்குதான் பக்தி தொண்டு ஆரம்பிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. சோ இப்படி ரொம்ப அழகு. இந்த மாதிரி பக்தர்கள் பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க. அதனாலதான் பகவான் என்ன பண்றாரு, அந்த மாதிரி பக்தர் இந்த பூமிக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. சிவானந்த சேனா பாருங்க, பணிவிட என்னன்னு கத்துக்கங்க, அடிமையா இருக்குது எப்படின்னு கத்துக்கங்க, சேவகனா இருக்குது எப்படின்னு கத்துக்கங்க, வைஷ்ணவருக்கு சேவை பண்றது எப்படின்னு கத்துக்கங்க. அதனாலதான் இவங்க குடும்பமே மகாபுரம் ரொம்ப பிரியமான. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய அழைச்சிட்டு வர சொல்லுவார் மகாபுரம், சிவானந்த சேனோட குழந்தை. அதுதான் பூரிதாஸ் பேர் வச்சாரு. அந்த குழந்தை தவழ்ந்து போய் மகாபுடைய கால் கட்டையில கவின். அப்ப மகாபுரு ஃபீட் பண்ணாரு, பால் கொடுத்துட்டாரு அந்த கட்டைவரில இருந்து. மகாபிரபு அதுக்கு நாலேஜ் கொடுத்தாரு. என்ன நாலேஜ்? இந்த குழந்தைதான், சிவானந்த சேனோட இந்த குழந்தைதான் கவி கர்ணபூர்ணான்னு ஒரு ஆச்சாரியர் பிற்காலத்துல. அவருக்கு வந்து மகாபிரபு என்ன காமிச்சு கொடுத்தாரு அப்படின்னா, கிருஷ்ண லீலையில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க சைதன்ய மகாபிரபு என்னவா வந்திருக்காங்கிறது. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணரு, பலராம நித்யானந்தரு, மகாவிஷ்ணு அத்வைதரு, இதெல்லாம் சொன்னது யாருன்னா கவி கர்ணபூர்ணம். அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் ஒரு புஸ்தகமே எழுதியிருக்காரு, கௌர கனோதன தேச தீபிகா.
அந்த கௌர கனோ தன இதான் புரியுதா? புரியுது. சோ கௌர கனோ தன தேச தீபிகா அந்த புஸ்தகத்துல கிருஷ்ண லீலையில யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க சைத்தன்ய மாப்பிள்ளையில என்னவா வந்திருக்காங்க, இவங்க எந்த மாதிரி சேவை பண்றாங்க, நீங்க நினைக்காதீங்க சாதாரணமான இல்ல, இவங்க எல்லாம் பகவானுடைய உலகத்துல பகவானுக்கு நித்தியமா சேவை பண்ணக்கூடியவங்கிறத சைதன்ய மாப்பிள்ள ஒரு காட்சி கொடுத்தாரு. அவர் அப்படி புக்கை எழுதினார். சும்மா இல்ல, இங்க ஆச்சாரியர்கள்லாம் வந்து நம்ம சம்பிரதாயத்துல ஏதோ சும்மா அப்படியே வந்துட்டு போனவங்க இல்ல. ஒவ்வொருத்தரும் வந்து பகவானால சக்தி அளிக்கப்பட்டவங்க, பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க. ஸ்வரூப் தாமர் தான் எல்லாம் குறிச்சு வச்சாரு. மகாபிரபு கூடயே இருக்காரு ஸ்வரூப் தாமர் 18 வருஷம் பூரியில இருந்தப்போ. அப்ப மகாபிரபு என்னென்ன பண்ணாரு எல்லாம் டைரியில எழுதி வச்சிருந்தாரு. அதுதான் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி படிச்சாரு. அதுதான் கிருஷ்ணாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்லி கொடுத்தாரு. அவர் தான் கிருஷ்ண சைத்தன்ய சரிதாமிரதம் எழுதினார். சோ எப்படி எல்லாமே இங்க வந்து இந்த நம்மை போல கட்டுண்ட ஜீவாத்மா பந்தப்பட்ட ஆத்மா மேல உள்ள கருணையினால பகவான் பிரம்மாவை அமைச்சு சம்பிரதாயத்தை அமைச்சு ஆச்சாரியர் அமைச்சு வச்சு பகவான் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. தினமும் நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி வினாடிக்கு வினாடி பகவான் நம்மளே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம பகவான் மறந்துட்டோம், பகவான் நம்மளே நினைச்சிட்டு இருக்காரு. ஓ இந்த ஜீவாத்மன் மறந்துருக்கான், போங்க நீங்க போங்க, ஒருத்தரையும் அமைச்சிட்டே இருக்காரு. பிரம்மா போங்க, வியாசர் போங்க, நாரதா போங்க, மதுவாச்சாரியர் போங்க, நானே மகாபிரபு வரேன், வாங்க எல்லாரும் வாங்க, மாதவேந்தர் புரி, ஈஸ்வர புரி, எல்லாரும் போவோம். எல்லாரும் போய் எதையாவது பண்ணி இந்த கட்டுண்ட ஜீவனை விடுவிக்கலாம், எப்படியாவது லீலைகள்லாம் பண்ணி இந்த பக்தி எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க திரும்ப கூட்டிட்டு வரலாம். பகவானுக்கு எவ்வளவு ஆர்வம் நம்ம மேல இருந்ததுன்னா, எவ்வளவு கருணை நம்ம மேல இருந்ததுன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருப்பார். இன்னும் பிரபுபா சொல்றாரு, இப்பவும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த சம்பிரதாயத்துல வரக்கூடிய பக்தர்கள் இன்னைக்கும் தொடர்ந்து கிருஷ்ணனோட பிரச்சாரம் பண்ணி ஜீவன்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் இல்லாம இருந்தா, ஒருவேளை பிரபுபாத தோன்றாம இருந்தா யார் இங்க ஜீவன், யார் நம்ம அனாதைதான், பிச்சைக்காரனோட மோசம் அனாதை. அனாதைகளா தெருவை சுத்திக்கிட்டு இருக்கும். பிரபுபாதத்துல நமக்கு அடையாளம் கொடுத்திருக்காரு. பிரபுபாதம் அடையாளம் கொடுத்திருக்காரு, நீ அனாதை இல்ல, நீ கிருஷ்ணாவுடைய சேவகன், நீ பக்தி பண்ணு, பகவான் போயிடலாம். இப்போ நமக்கு ஒரு அடையாளம் இருக்கு, நான் கிருஷ்ணாவுடைய நான் தெருநாய் இல்ல, நான் கிருஷ்ணாவுடைய நாய். தெருநாய் இல்ல, யாரும் கல்ல விட்டு அடிக்க முடியாது, நான் கிருஷ்ணாவுடைய நாய். இப்ப என்ன பண்ணணும், அந்த அனாதைகளுக்கு எல்லாம் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். புரோபார் புஸ்தகத்தை கொண்டு போய் கொடுக்கணும், பிரச்சாரம் பண்ணணும், கோயிலுக்கு வர வைக்கணும். இந்த மாதிரி கோடிக்கணக்கான அனாதைகள் இருக்காங்க இந்த பூமியில. இல்லையே எனக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களே, என்ன எல்லாம் டெம்பரவரி தான், பினிஷ், இந்த வாழ்க்கை முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சு போயிடும். பட் அனாதை வந்து சனாதனாவை மாத்தணும். அனாதனா வாழ்க்கையில இருந்து சனாதன வாழ்க்கை, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான வாழ்க்கை, அது கிருஷ்ணருக்கு நமக்குள்ள ரிலேஷன்ஷிப். அதை ஃபர்ஸ்ட் நம்ம உணரணும், அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து சொல்லணும். பிரச்சாரங்கிறது ஒன்றும் பெரிய பிரம்ம வித்தையெல்லாம் கிடையாது. நான் கத்துக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டது நிறைய கிருஷ்ண மந்திரத்தை பத்தி பகவானை பத்தி 4 பேர் சொல்லி தான் பிரச்சாரம். அல்லது நம் வாழ்க்கை முறை, இதை படிச்சு நம்ம அதுபடி வாழணும். அந்த வாழ்க்கை முறை தான் பிரச்சாரம். இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும். ஓ ஒரு கிருஷ்ண பக்தி இப்படிதான் இருப்பாங்களா, அதிகாலை எழுந்திரிச்சு நாம சொல்லுவாங்க, அப்புறம் பகவானுக்கு பிரசாதம் பண்ணுவாங்க, அப்புறம் பகவானை பத்தி பாடுவாங்க, சேவை பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே. நம்மளும் தினம் தினம் இந்த ஜடவளத்துக்கு குப்பை கொட்டி நாயா பேயா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோமே, ஏன் இதை பண்ணக்கூடாது? ஹரே கிருஷ்ண. जय श्री श्रीमद भागवतम की, शिवानंद सेना की, शील प्रभुपाद की. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்க.